Yes. Good afternoon all. Good afternoon all. Welcome to LastBench Academy. ஸோ எஸ்டர்டே நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சிவிக்ஸ் பார்த்துருந்தோம் சரிங்களா. சிவிக்ஸில் வந்து அந்த 5 லெசன்ஸ் ஜுடிஷியரி பார்லிமெண்ட் இதெல்லாமே பார்த்துருந்தோம். இன்றைக்கி வந்து எல்லாருக்கும் ஒரு டஃப் சார் ஹிஸ்ட்ரி எதனா சொல்லுங்கள் சார், இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்லுங்கள், இம்பார்ட்டன்ட் கொஷின் சொல்லுங்கள், ஏன்னா ஹிஸ்ட்ரி ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குது, எந்தெந்த லெசன் ஸ்கிப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்வேஸ் ஹிஸ்ட்ரியை வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்ட்டு இருந்தோம். பட் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஆல்வேஸ் வந்து ஹிஸ்ட்ரி ஸ்கிப் பண்ணணும்னு நினைக்காதீங்க, அப்புறம் வந்து ஹிஸ்ட்ரி நம்மளை ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் சரிங்களா. ஓகே, ஸோ ஆடியோ அண்ட் வீடியோ வந்து எல்லாருமே கரெக்டாக இருக்கா பசங்களா? கிவ் த தம்ஸ் அப். எஸ் குட் ஆஃப்டர்நூன் எவ்ரி ஒன், குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து ரொம்ப சுலபமாக ஜஸ்ட் ஒரு 3 to 4 யூனிட்ஸ் படித்தா மட்டும் போதும். ஸ்டார்டிங் ஃப்ரம் த 1857 எண்டிங் வித் த பார்ட்டிஷன். ஸோ எப்படி வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆரம்பித்தோம், எப்படி இண்டிபெண்டன்ஸ் வாங்கணும் அப்படின்ற வரைக்கும் ஒரு குயிக்காக ஒரு ஸ்டோரி மாதிரி பார்த்துடலாம். ரெடியா? அந்த ஸ்டோரி பார்த்துட்டு லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் கண்டெம்பரரியில் பார்ப்போம் ஓகேங்களா. ஜஸ்ட் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறதுலாம் ஒரே ஒரு 5 யூனிட்ஸ் தான். ஸோ இந்த லைவ் முடியறதுக்குள்ளே வெறும் அந்த 5 யூனிட்ஸ் படித்தா நம்மளால் 30 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும் சரிங்களா. எஸ் குட் ஆஃப்டர்நூன் ஆல். ஸோ எல்லாருமே வந்து ஐடியாஸ்கோட ஸ்கூல் ஓகே. ஸோ எல்லோரும் உங்களோட எந்த ஸ்கூலு எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஹிஸ்ட்ரியில் வந்து நேம் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். எஸ் பசங்களா? சார் நானும் எதனா ஒரு ஸ்டோரி சொல்லலாம், அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி சொல்லலாம். இப்போதைக்கு ஐடியாஸ்கோட ஸ்கூல் அப்படின்னா வந்து மேமுக்கும் வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ வெள்ளூரில் வந்து இவ்வளோ பெரிய சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா இந்த கிரேட் சல்யூட் டு ஐடா மேம். ஸோ ஐடா மேம் வந்தனால தான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த கருணை கம்பேஷனால தான் வந்து இன்றைக்கி வெள்ளூரில் ஒரு ப்ரெஸ்டேஜான ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா நம்மளுடைய சிஎம்சி. எஸ் அண்டர்லைன் பண்ணுறது பெட்டராக இருக்கும் சரிங்களா. எஸ் மற்றவங்க உங்களுடைய அதர் டிஸ்ட்ரிக்ஸ் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகலாம். ஸோ ஹோலி இன்னசென்ட் ஸ்கூல் அண்ட் ஜூனியர் காலேஜ் ஊட்டி குன்னூர் ஓகே. ஸோ ஊட்டியில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சாக்லேட்ஸ் எப்போவுமே வந்து டார்க் சாக்லேட்ஸ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா வந்து டார்க் சாக்லேட்ஸ் வந்து இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்ட்டு. நீங்கள் மற்ற சாக்லேட்ஸ்லாம் விட்டுடலாம். எஸ் அகெயின் செங்கல்பட்டு. ஸோ செங்கல்பட்டில் வந்து அந்த நேச்சுரோபதி நல்லா இருக்குது ஓகே. ஸோ எனி அதர் டிஸ்ட்ரிக்ஸ்? ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸில் ஒரு ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஸ்டோரியில் இருக்க பர்சன் வந்து நான் போய் செங்கல்பட்டில் தான் மீட் பண்ணேன். ஸோ எனக்கும் செங்கல்பட்டுக்கும் லைட்டாக ஒரு எமோஷனல் கனெக்ட் இருக்குது. எஸ் பெங்களூர் ஓகே. பெங்களூரு ஈசாலா கப் நமுது அப்படின்ற மாதிரி பெங்களூரில் வந்து ஹிஸ்டாரிக்கலாக வந்து விஸ்வேஸ்வராயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செப்டம்பர் அவருக்காக தான் நம்ம இன்ஜினியர்ஸ் டேவே கொண்டாடுறோம். ஸோ அதனால் வந்து பெங்களூருக்கும் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்ட்டு. எஸ் தூத்துக்குடி விகாசா தூத்துக்குடி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் லீடர் வஉசி அவர்கள், வஉ சிதம்பரப்பிள்ளை அவர்கள் ஓகேங்களா. சாருக்கு ஒரு கிரேட் சல்யூட் கொடுக்கலாம். ஏன்னா தூத்துக்குடினாவே வந்து அவர் தான் முதல்ல ஞாபகம் வருவார் ஓகேங்களா. அவரை மாதிரி வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு நேஷ்னலிஸ்ட்டை இன்றைக்குமே வந்து எனக்கு சரவணன் சாருக்குலாம் வந்து ஒரு பெரிய 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 இன்ஸ்பிரேஷன் கருடுக்கு லாஸ்ட் பெஞ்சுக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் வந்து இ டிட் என்ஆர்எம்எஸ் திங் ஓகேங்களா. எஸ் எனி அதர் டிஸ்ட்ரிக்ட்? குட்டணம் இடுக்கி டிஸ்ட்ரிக்ட் ஓகே. கேரளம் ஓகே. இப்போ தான் கேரளம் மாற்றிருக்காங்க. திருப்பி பார்ப்போம். கேரளாம்லேயுமே வந்து நிறைய வந்து சோஷியல் ரிஃபார்மர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கேருந்துமே நம்ம நிறையா வந்து எப்படி சொல்கிறது நாராயணகுரு அவர்கள்லாம் வந்து நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எஸ் மதுரை திருச்சி. பசங்களா உண்மையிலேயே அங்கேருந்து அட்டன் பண்ணுறீங்களா இல்லைனா வந்து சார் ஏதோ ஒன்று சொல்கிறாரு அதனால் நீங்கள் மாற்றி அடிக்கிறீங்களான்னு தெரியல. பட் இட்ஸ் கூல். மதுரை. ஸோ மதுரையில் வந்து தமிழ் சங்கம் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் சரிங்களா. உங்களுக்கு ஹிஸ்ட்ரிலாம் பிடிக்கும் அப்படின்னிங்கன்னா 11th 12th வொகேஷனல் கோர்ஸ் எடுக்கலாம். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் ரொம்ப படிச்சிங்கன்னா இன்னும் நல்லா
இது பண்ணலாம் அந்த வொகேஷனல் கோர்சஸ் எல்லாமே. சரிங்களா? எஸ், அதான் மதுரையில் வந்து நம்ம வந்து மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அதுக்கப்புறம் மாலிக் கஃபூர், இந்த மாதிரி அந்த பேட்டில் எல்லாமே வந்து இதுவாக இருக்கும், சங்கம் ஏஜஸ் எல்லாமே. தென் திருச்சி, எஸ் திருச்சி இஸ் த சென்டர் ஆஃப் த தமிழ்நாடு. திருச்சிராப்பள்ளி அங்கேயுமே வந்து திருப்பூர் கிட்ட தான் கொடிக்காத குமரன். திருச்சியில் எனக்கு அட் ப்ரெசன்ட் எந்த ஃப்ரீடம் ஃபைட்டர் ஞாபகம் இல்லை, சாரி ஃபார் தட். பட் திருச்சியிலையுமே வந்து எப்படி சொல்கிறது, அந்த அந்த காவேரி இது ஓகேங்களா, தலைக்காவேரியில் அந்த முக்கூடல் இது எல்லாமே வந்து ஒரு ஹிஸ்டாரிக், எல்லா பிளேசஸ்லையுமே ஹிஸ்ட்ரி இருக்குது. எஸ், நம்ம வெள்ளூரில் விட்டுட்டோமே, எல்லாருமே வெள்ளூர் நம்மளோட லாஸ்ட் பெஞ்ச் அகாடமி வெள்ளூரில் தான் இருக்குது. பட் நம்மளோட லாஸ்ட் பெஞ்ச் வந்து சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி ரெண்டுமே வந்து நம்ம லைவில் கொடுத்துட்ருக்கோம். உங்களோட ஜூனியர்ஸ் யாருன்னா பார்த்துட்டு இருக்காங்க, இல்லைனா வந்து ஜூனியர்ஸ் யாருனா பார்க்குறாங்க, இல்லைனா வந்து 9th ஸ்டாண்டர்ட் யாருனா இருக்கீங்க, 10th ஸ்டாண்டர்ட் போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜூனியர்ஸ்க்கு நம்மளுடைய கிளாஸஸை வந்து சொல்லுங்கள். சரிங்களா? ஏன்னா வந்து மார்ச் 1 நம்மளோட லாஸ்ட் பெஞ்சில் சிபிஎஸ்சி as well as ஐசிஎஸ்சி ரெண்டுத்துலையுமே லைவ் கிளாஸஸ், ஆன்லைன் லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஈவினிங் 6 o'clock to 7:30 2 ஜூம் செஷன். சரிங்களா? ஸோ அதில் அழகாக ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, மேக்ஸு, இங்கிலீஷு அப்படின்னு சொல்லிட்டு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். பைலிங்குவலில் இங்கிலீஷ் ப்ளஸ் தமிழில் ஒன்றுமே இந்த மாதிரி தான் வந்து ஏஐ, மைண்ட் மேப், இன்ஃபோகிராஃபிக்ஸ், தென் சண்டேயான கொஷின்ஸ்ன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதை விட 1 year த்ரூ அவுட் மார்ச் டு ஃபெப் உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரைக்கும் லாஸ்ட் பெஞ்ச் வந்து கூட வரும். தட் இஸ் கால்ட் த லாஸ்ட் பெஞ்ச். சரிங்களா? ஸோ உங்களோட ஜூனியர்ஸ்க்கு நம்மளுடைய அகாடமி பிடிச்சா உங்களோட ஜூனியர்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான நம்பர், கான்டாக்ட் நம்பர் இருக்குது, இது பண்ணலாம். எஸ், திருவண்ணாமலை. ஓகே, திருவண்ணாமலையில் வந்து யார், லார்ட் சிவா இருக்கார். சரிங்களா? அதை தாண்டி வேறு என்ன ஹிஸ்ட்ரி தேவை சார்? அகாடமி லொக்கேஷன் எக்ஸாக்ட்லி, எஸ், காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி வந்தீங்கன்னா நம்மளோட அகாடமி தான். எஸ், வெள்ளூரோட ப்ரைடை சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி லெசன் போயிடலாம். பிகாஸ் நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த ஊரோட பெருமை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் நம்மளுடைய நேஷன், அதுக்கப்புறம் கண்ட்ரி. சரிங்களா? டிப்ஸ் ஃபார் கெட்டிங் இன் செக்ஷன் ஏ. ஓகே சார், யுவர் மார்க் இன் போர்டு. ஸோ ஐ காட் 96% இன் யுவர் போர்டு. ஓகேங்களா? கொஞ்சம் கம்மி தான். ஓகேங்களா? ஸோ 100% எடுக்கணும் பசங்களா, 100% எடுக்க நம்ம ட்ரை பண்ணணும். சரிங்களா? ட்ரை பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லையே. ஓகே ஃபைன். டிப்ஸ் ஃபார் கெட்டிங் சென்டம். சென்டம் எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்டம் மைண்ட் செட் இருக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ நேற்று நம்ம ஆப்ரகாம் லிங்கன் இது பண்ணப்போ நான் ஸ்லோவாக தான் நடப்பேன் சார், ஆனால் என்னால் பின்னாடி நடக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தான். சார், ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. எஸ், வி ஆர் ஆல் ஃப்ரம் த தமிழ்நாடு. நிறைய பேர் கேரளாவிலேருந்து பார்க்குறீங்க. எஸ், ஸோ நம்மளோட அகாடமி வந்து வெள்ளூர். சரிங்களா? வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. ஸோ அந்த வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லிட்டு தனி பெருமை இருக்குது. we are going to see all the 15th lesson. No, we are seeing only just 5 to 6 lessons. But என்னென்ன லெசன்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேற்று பார்த்த மாதிரி கண்டெம்பரரி, ஐ மீன் சிவிக்ஸில் பார்த்த மாதிரி தான் 2023, 2024, 2025 இதில் இருக்கிற 5 கொஸ்டின்ஸ் டோட்டலாக வந்து 15 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு லெசன்ஸோட இப்போ ரெவல்ட் ஆஃப் 1857 அதோடைய ஃபுல் மைண்ட் மேப் மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? அந்த 5 லெசன், இம்பார்ட்டன்ட் 5 லெசன்ஸ் தான் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். எஸ் சார், செக்ஷன் ஏ இஸ் வி நீட் ஆல் த சாப்டர்ஸ். எஸ், நம்ம எல்லா சாப்டர்ஸும் படித்தாகணும் செக்ஷன் ஏக்கு. சரிங்களா? செக்ஷன் ஏல வந்து சார் கேன் வி ஸ்கிப் எனி சாப்டர், குட் யூ டீச் வேர்ல்டு வார் ப்ளீஸ்? வேர்ல்டு வார் எல்லாமே இருக்குது. சரிங்களா? வேர்ல்டு வார் 1 நம்மளுடைய தனித்தனியாக நம்ம நடத்திருப்போம். வேர்ல்டு வார் 1லாம் வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணுங்கள். சரிங்களா? செக்ஷன் ஏல வந்து 16 1 மார்க்ஸ் ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும் பசங்களா. பிகாஸ் வந்து ஒரு 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்து சிவிக்ஸில் வரும். 2 நிமிஷம். ஓகேங்களா? ஸோ 5 to 7 கொஸ்டின்ஸ் வந்து சிவிக்ஸில் வரும். ஸோ சிவிக்ஸில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த XYZ அந்த ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் எல்லா லெசனும் உள்ள அந்த க்ளாசரிஸ் படிச்சுக்குங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணுறதுக்கு வந்து நான் வந்து ஒரு டைம் லைன் சொல்கிறேன். ஒன்ஸ் த கிளாஸ் ஃபினிஷ், அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் நம்ம ஒரு டைம் லைனை வந்து ரிவைஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் த 1885லேருந்து 1947 வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருந்துச்சு, மெயின்லி ஒரு 10 to 15 ஈவெண்ட்ஸ் தான் பசங்களா. அந்த 15 ஈவெண்ட்டு படிச்சுட்டா நம்மளால் ஈஸியாக 1 மார்க் அண்ட் 2 மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? ஃபைன். ஓகே, ஸோ கிளாஸ் உள்ள போயிடலாமா? ஆர் யூ ரெடி? ஸோ வெள்ளூரோட ப்ரைடு வந்து எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம ஆரம்பிக்க போகிறதே வந்து ஃபஸ்ட்டு வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ். அது வந்து கிரேட் ரிவோல்ட் மீரட்டில் நடந்திருந்தாலுமே இட் ஸ்டார்டட் ஃப்ரம் த வெள்ளூர்.
வெள்ளூர் சிப்பாய் மியூட்னி அப்படின்னு சொல்லிட்டு 1806 இங்கே நடந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு, முக்கியமாக வேலூரோட ஆன்சஸ்டர்ஸ், தமிழ்நாடோட ஆன்சஸ்டர்ஸ்க்கு வந்து கிரேட் சல்யூட். ஓகேங்களா? எஸ், அதுக்கு முன்னாடி நிறைய பூலிதேவன் இந்த மாதிரி நிறைய பேர் தமிழ்நாட்டிலே நிறைய பேர் வந்து பாளையக்கார் ரெபல்லியன் இதெல்லாமே நடந்திருக்கு. சரிங்களா? பட் பை த சப்ஜெக்ட் சேஸ் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்ன்றது 1857 தான். பட் அதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்துச்சு. ஓகே, எஸ், யூ ஆர் ஃப்ரம் காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன். ஃபைன் ஃபைன். ஓகே 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 ரோஹித். ஓகே, எஸ், கிளாஸ் உள்ள போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபஸ்ட்டு கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857. சரிங்களா? ஸோ கிரேட் ரிவோல்ட் ஆஃப் 1857 ஆல்வேஸ் காசஸ், ஒரு 4 காசஸ் இருக்கும். சரிங்களா? மிலிட்ரி காசஸ், தென் சோஷியல் காசஸ், பொலிட்டிக்கல் காசஸ், எக்கனாமிக் காசஸ். இந்த 4 காசஸ் தான். காசஸ்னால் என்ன பசங்களா? என்ன ரீசன்? இப்போ என்ன ரீசனுக்காக நீங்கள் நம்ம கிளாஸ் லாஸ்ட் பெஞ்சுக்கு வரீங்க? சார் மண்டே நல்லா ஸ்கோர் பண்ணணும் சார், அடுத்த 2 days சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து எப்படி நல்லா யூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு அந்த ரீசனுக்காக மட்டும்தான் நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க. எஸ், ஓகே ஓகே. பாண்டிச்சேரி. ஓ சார், ஆய் ஃப்ரம். ஸோ பாண்டிச்சேரியில் வந்து நல்ல வந்து அரவிந்த கோஷ் அவர் இருக்கார், எக்ஸ்ட்ரிமிஸ்ட். சரிங்களா? ஓகே ஃபைன், பசங்க வரலாம். சார் ஐ எம் ஃப்ரம் டெல்லி சார். எஸ் எஸ் ஆய். ஸோ டெல்லியில் தான் நம்மளோட ரெட் ஃபோர்ட்லேருந்து எல்லாமே இருக்குது. நேற்று பார்த்த லோக்சபா, ராஜ்சபா, சுப்ரீம் கோர்ட் எல்லாமே. ஓகேங்களா? எஸ். ஸோ இதில் வந்து நிறைய காசஸ் இருக்குது. கரெக்டுங்களா? காசஸ்னால் என்னது? ஒய் ஐ வாண்ட் டு பி, இன்ன ரீசன் அப்படின்றது தான். சரிங்களா? ஆனால் பசங்களா, கொஷின் எப்படின்னா வரும் நாளைக்கு மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ப்ரெடிக்ஷன் அப்படின்னு இல்லை, என்னுடைய அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ ஐ டோன்ட் டெல் தட் வேர்ட் ப்ரெடிக்ஷன். ஸோ அனாலிசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் லாஸ்ட் ஒரு 3 to 4 இயர்ஸாகவே வந்து காசஸ் மிலிட்ரி காஸ், பொலிட்டிக்கல் காஸ், எக்கனாமிக் காசஸ் தான் கேட்குறாங்க. அதனால் மண்டே இன்னும் கேட்கலான்னா 85%, ஓகேங்களா, 80 to 85%, வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ரிவோல்ட், வாட் ஆர் த அட்மினிஸ்ட்ரேஷன் சேஞ்சஸ். சரிங்களா? வாட் ஆர் த எண்ட் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857 அப்படின்னு சொல்லிட்டு காசஸை விட்டு அதோடைய கான்சிக்வன்சஸ் பார்ப்பாங்க. பிகாஸ் கான்சிக்வன்சஸும் சாப்டரில் இருக்குது, பட் வி ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் த காசஸ் பார்ட். சரிங்களா? சோஷியல், பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு காசஸும் படிச்சுட்டு போங்க. சரிங்களா? நான் சொன்ன அந்த 5 லெசனில் ஃபஸ்ட் லெசன் வந்து ரிவோல்ட் ஆஃப் 1857 தான். சரிங்களா? ஃபைன். ஸோ இதில் பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து பொலிட்டிக்கல் காசஸ் பார்க்கலாம். பொலிட்டிக்கல் காசஸில் டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ், சப்சிடியரி அலைன்ஸ் இதெல்லாமே இருக்குது. பொலிட்டிக்கல் காசஸ்னால் என்ன? பிரிட்டிஷ் வந்து நம்மளுடைய டெரிட்டரியை அனெக்ஸ் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்கிறாங்க. சரிங்களா? எஸ் எஸ், வணக்கம் வணக்கம். ஸோ டிஃப்ரெண்ட் ரீசன் சொல்கிறாங்க. டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னால் என்னது? டாக்ட்ரின் ஆஃப் லேப்ஸ்னால் இப்போ உங்களோட கிங்டமில் மேல் அயர் இல்லை, இப்போ என்னோட கிங்டம் நான் தான் ராஜா அப்படின்னா எனக்கு ஆண் வாரிஸ் இல்லை, மேல் அயர் இல்லை அப்படின்னா அந்த கிங்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபால்ஸ் ஆன் டு த பிரிட்டிஷ். சரிங்களா? ஸோ இதை பொறுக்காமல் தான் வந்து ஜான்சி ராணி நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் வந்து எங்கள் கிங்டமை பறிச்சிக்கலாம், கேப்சர் பண்ணலாம், அனெக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பேக் பண்ணாங்க. தென் சப்சிடியரி அலைன்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆவது மிஸ்மேனேஜ்மெண்ட் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொலிட்டிக்கல். எக்கனாமிக் காசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெவி லேண்ட் டாக்ஸஸ். இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அங்கே இம்போர்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இம்போர்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஹெவி கூட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து காட்டன் எடுத்துகிட்டு போகிறாங்க, காட்டன் பேண்ட்டு, காட்டன் ஜீன்ஸு அதுக்கெலாம். சரிங்களா? பட் இங்கே இருக்கிற ஹேண்டிகிராஃப்ட்ஸு, சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன தொழில் எல்லாமே, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே வந்து டோட்டலாக டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. பிகாஸ் இங்கே இருக்கிற ரா மெட்டீரியல் எல்லாமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம் பிரிட்டிஷ்க்கு. பிரிட்டிஷ்லேருந்து ஃபினிஷ்டு கூட்ஸாக திருப்பி இம்போர்ட் பண்ணுறோம், அதுவும் ஹெவி காஸ்ட்டுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து காட்டனை 1 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு திருப்பி அதே பேண்ட்டு, காட்டன் ஜீன்ஸ் பேண்ட் நம்மக்கிட்ட 1000 rupeesக்கு 10,000 rupeesக்கு சேல் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு தான் பிரிட்டிஷ் நம்மக்கிட்ட இருந்த வெல்த்தை வந்து நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? அதுதான் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆர்டிசன்ஸ், ஹெவி லேண்ட் டாக்ஸஸ். சரிங்களா? சோஷியல் ரிலீஜியஸ் காசஸ். சோஷியல் ரிலீஜியஸ்னால் இன்டர்ஃபியர் இன் த கஸ்டம்ஸ். சரிங்களா? இன்டர்ஃபியரன்ஸ் இன் கஸ்டம் அப்படின்னா அபாலிஷன் ஆஃப் சதி, தென் வந்து விடோ ரீமேரேஜ். சதி எல்லாமே வந்து நல்லது இல்லை தான். இப்போ நான் ஒய்ஃபாக இருக்கேன். சரிங்களா? நான் ஒய்ஃப். சரிங்களா? ஐ எம் எ ஃபீமேல். என்னுடைய ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா என்னை புஷ் பண்ணி விடுவாங்க அந்த ஃபயரில். சரிங்களா? இன்றைக்கி ஏதாவது வந்து அந்த ஒரு ட்ரங்கன் மாதிரி கொடுத்துட்டு நானே போய் விழலாம், இல்லை என்னை புஷ் பண்ணி விடுவாங்க. தட் இஸ் கால்ட் த சதி. சரிங்களா? அந்த சதியை அபாலிஷ் பண்ணது ராஜாராம் மோகன் ராய் வித் ஹெல்ப் ஆஃப் த லார்ட் வில்லியம் பென்டிக். சரிங்களா? அதுக்கப்புறம் சைல்டு மேரேஜை ஸ்டாப் பண்ணுறது, விடோ ரீமேரேஜ். சரிங்களா? இப்போ என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா திருப்பியும் வந்து நான் வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் விடோ ரீமேரேஜ். இது எல்லாமே நல்லது தான் பசங்களா. பட்
வெளியிலேருந்து ஒருத்தர் சொல்கிறாங்களே பிரிட்டிஷ், அதுதான் நமக்கு வந்து இவன் யார் நம்மளை சொல்கிறதுக்கு, இவன் யார் நம்ம சோஷியல் கஸ்டமை வந்து இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு அப்படின்ற ஒரு காஸ். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரி காஸ் வந்து சிப்பாயிஸை டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, யூரோப்பியன் வெர்சஸ் இந்தியன் சிப்பாயிஸை. அதுக்கப்புறம் கேட்ரிஸ், நம்மளுடைய அந்த புல்லட் வந்து இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ எங்கே இந்த பெண்ணு ஸோ இதுதான் புல்லட், இதுதான் கன் அப்படின்னா அந்த புல்லட்டை லோட் பண்ணும். அந்த புல்லட்டை வந்து நான் இப்படி பைட் பண்ணி தான் லோட் பண்ணும். அந்த பைட் இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரீஸ் மாதிரி இருக்கும். அந்த கிரீஸை சும்மா ஒரு மித்து, கவ் ஃபேட்டும் பிக் ஃபேட்டும் வச்சு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மித்து, அதை பைட் பண்ண சொல்ல யூ ஆர் இன்சல்ட்டிங் யுவர் ரிலிஜியன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மித்து பரவிடுச்சு. சரிங்களா? இப்போ கவ் ஃபேட்டு பிக் ஃபேட் ரெண்டுமே இருக்குது. கவ் ஃபேட் வந்து இந்துஸ்க்கும், பிக் ஃபேட் வந்து முஸ்லீம்ஸ், இவங்க ரெண்டு பேர் சென்டிமெண்ட்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகுது. சரிங்களா? அதுதான் இமீடியட் காஸ் ஆஃப் த ரிவோல்ட் ஆஃப் 1857. ஓகேங்களா பசங்களா? நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், க்ரோத் ஆஃப் நேஷனல் இம்பார்ட்டன்ட்லாம் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தான் காசஸ் பசங்களா. சார் வாட் ஆர் த ஃபெயிலியர், ரீசன் ஃபார் த ஃபெயிலியர்னா தெர் இஸ் நோ காமன் அஜெண்டா. இன்னைக்கு இந்தியா வேணும், இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் வேணும்னு வந்து யாரும் ஃபைட் பண்ணல. அவங்களுக்கு பென்ஷன் வேணும், அவங்களுக்கு தனி அவங்களுடைய ராஜ்யம் திருப்பி வேணும், இதுக்காக மட்டும்தான் அவங்க ஃபைட் பண்ணாங்களே தவிர ஃபார் இந்தியா, ஃபார் இந்தியன்ஸ்க்காக அவங்க ஃபைட் பேக் பண்ணல. தட் இஸ் த ரியல் ஃபெயிலியர். செகண்ட் திங், தெர் இஸ் நோ காமன் லீடர், தெர் இஸ் நோ காமன் அஜெண்டா. சரிங்களா? ஒரு காமன் லீடர் இருந்தவே இல்லை. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் கான்சிக்வன்சஸ் என்னென்ன சார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரூல் வந்து எண்ட் ஆகுது. இதுக்கப்புறம் கம்பெனி ரூல் கிடையாது, இதுக்கப்புறம் க்ரௌன் ரூல். தட் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், க்ரௌன் வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பிரிட்டிஷ் குயின் வந்து டேரெக்டாக இதை பார்த்துப்பாங்க அப்படின்றாங்க. இதெல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேஜ். ஸோ இதிலேருந்து நேஷனலிசம் வந்து இதுவாகுது. என்னடா பிரிட்டிஷ் நம்மளை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேஷனலிசம் வந்து இன்ஸ்பயர் ஆகிட்டு வராங்க. சிம்பிள் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பிகம் எ பவர்ஃபுல் சிம்பிள் அப்படின்ட்டு. சரிங்களா? எஸ், சப்சிடரி அலைன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்போ நான் ஒரு டெரிட்டரி, சரிங்களா, நான் ஒரு டெரிட்டரி, பிரிட்டிஷ் வராங்க. சார் விக்னேஷ் சார், இல்லை லாஸ்ட் பெஞ்ச்னு வச்சுக்கலாம், நாட் விக்னேஷ் சார், லாஸ்ட் பெஞ்ச். இப்போ லாஸ்ட் பெஞ்ச் கிட்ட வந்து அப்ரோச் பண்ணுறாங்க பிரிட்டிஷ், உங்கள் டெரிட்டரி இருக்குது, காட்பாடியில் வள்ளிமலை ரோட்டில் இருக்குது, நாங்கள் வந்து உங்களுக்காக சித்தூர் போகிறோம், நெக்ஸ்ட் அதர் பிளேசஸ்லாம் போயிட்டு நீங்கள் உங்கள் ஆர்மியை எங்கள் கூட அனுப்புங்க, ஆனால் நாங்களும் உங்கள் கூட ஒரு பார்ட்டாக வரோம், அதுக்கு நீங்கள் எதுவும் தர வேணாம் அப்படின்றாங்க. ஓகே நல்லா இருக்கே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு சார் நீங்கள் ஏன் சார் இத்தனை 4 பார்ட்ஸ் அனுப்புறீங்க, ஜஸ்ட் 3 பார்ட் அனுப்புங்க, ஜஸ்ட் 2 பார்ட் அனுப்புங்க. நாளடைவில் லாஸ்ட் பெஞ்சுக்குன்னு ஒரு ஆர்மி இல்லாமல் போயிடுது. ஓகேங்களா? அப்போ லாஸ்ட் பெஞ்சுக்கு எதனா ஒரு ஆர்மி இருந்தால் தானே வந்து நாங்கள் கேப்சர் பண்ண முடியும், அனெக்ஸ் பண்ண முடியும். இப்போ லாஸ்ட் பெஞ்ச் கரெக்டுங்களா? அப்போது பிரிட்டிஷ் ஒரு ஆஃப்டர் ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களை வந்து அட்டாக் பண்ணி உங்களுக்கு தான் இதுக்கப்புறம் இல்லை மரியாதையாக எங்கள் கூட வந்துடுங்க, அனெக்ஸ் பண்ணிடுங்க அப்படின்னு எங்களை த்ரெட்டன் பண்ணுறாங்க. சரிங்களா? நாங்களும் வேறு வழி இல்லாமல் ஓகே அப்படின்னு லீவ் பண்ணிடுறோம் அந்த டெரிட்டரியை. சரிங்களா? தட் இஸ் கால்ட் த சப்சிடரி அலைன்ஸ். சப்சிடி தராத மாதிரி தந்துட்டு, சப்சிடின்னா என்னது, அந்த ஒரு எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன சலுகைகள், சரிங்களா, நம்மளுக்கு கொடுத்துட்டு நம்மளை ஃபுல்லாக கேப்சர் பண்ணிக்கிறது. தட் இஸ் கால்ட் த சப்சிடரி அலைன்ஸ். ஸோ லாஸ்ட் பெஞ்சுக்கு ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் டெரிட்டரி கொடுத்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிட்டாங்க. சரிங்களா? சார் முஸ்லீம் லீக் இது மாதிரி சாப்டர் ஸ்கிப் பண்ணலாமா? கண்டிப்பாக பண்ணலாம். பட் ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக், அப்ஜெக்டிவ் ஆஃப் முஸ்லீம் லீக் மட்டும் படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எஸ், டெஃபினேஷன் மட்டும் படிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியன் ரூலர், ஸோ நிசாம் அலி கான், ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் சப்சிடரி அலைன்ஸில் உள்ள போச்சு. சரிங்களா? சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம், கொஸ்டின்ஸ் பார்த்துடலாம். ஸோ ரிவோல்ட் ஆஃப் 1857, இப்போ தான் சொன்ன டாக்டரின் ஆஃப் லேப்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு, ஹூ இன்ட்ரோடியூஸ், லார்ட் டல்ஹௌசி. நெக்ஸ்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் இன் த சோஷியல் ரிலிஜியஸ் மேட்டர், அகைன் இப்போ தான் பார்த்தோம் 3 சோஷியல் ரிலிஜியஸ் காசஸ், தென் 4 மிலிட்ரி காசஸ். அதான் நான் திருப்ப சொல்கிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காசஸ் தான் இருக்குது. கேன் வி ஸ்கிப் த வேர்ல்டு வார்? நோ 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 நோ. வேர்ல்டு வார் 2 வந்து ஸ்கிப் பண்ணலாம், பிகாஸ் 2025 தான் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கண்டிப்பாக படிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பசங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம ஹிஸ்ட்ரி முடிக்கலாம். எஸ், டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் பாருங்களேன், லார்ட் டல்ஹௌசி இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. என்னது, சத்தாரா, ஜான்சி, நாக்பூர், இதெல்லாம் டாக்டரின் ஆஃப் லேப்ஸ் மூலமா கேப்சர் பண்ணிட்டாங்க. இஃப் an Indian ruler died without a natural male heir, his kingdom would automatically become part of the British Empire. That is called the doctrine of lapse. Okay, fine. So total how many chapters can we skip?
பசங்களா நான் ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லிட்டேன். ஸ்கிப்புன்னு அந்த ஒரு மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. சரிங்களா? நீங்கள் ஸ்கிப் மைண்ட் செட்லேயே பார்த்தீங்கன்னா அது ஆக்சுவலாக நம்மளை ஸ்கிப் பண்ணிவிடும். சரிங்களா? ஸோ லாஸ்ட் பெஞ்ச் பசங்களுக்கு நான் ஹிஸ்ட்ரியில் எந்தெந்த சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் சொல்கிறேன். பசங்களா நான் லைவ் முடிக்காமலாம் போக மாட்டேன். சரிங்களா? உங்களோட டவுட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் நான் போவேன். ஓகேங்களா? ஃபைன். எஸ். செகண்ட், சோஷியல் ரிலீஜியஸ் காசஸ், ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டியனரி மிஷனரிஸ், அபாலிஷன் ஆஃப் சதி, இது எல்லாமே பார்த்தது தான். தென் மிலிட்ரி காசஸ், கிரீஸ் கார்டேஜ், டிஸ்கிரிமினேஷன் ஆர்மி, ஜென்ரல் சர்வீஸ் என்லிஸ்ட்மெண்ட் ஆக்ட். அப்படின்னா என்னன்னா கடல் கடந்து போய் சண்டை போடுறது. சரிங்களா? பிரிட்டிஷ் கூப்பிட்டா நம்ம எங்கே வேணா போனோமா. பட் இந்துஸோட பிலீஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து போனால் நம்மளுடைய ரிலீஜன் மாறிடும், நான் வந்து வெஜிடேரியன்லேருந்து நான்வெஜ்ஜாக மாறிடுவேன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மித் இருந்துச்சு. சரிங்களா? பட் அது மித்தாக இருந்தாலும் அது ஒரு பிலீஃப் இல்லை, இந்துஸோட பிலீஃப். அதெல்லாமே அஃபெக்ட் ஆனால தான் வந்து இது ஒரு காசாக இருக்குது, மிலிட்ரி காஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், கான்சிக்வன்சஸ் எனி 3 சேஞ்சஸ். இந்த கொஸ்டின் தான் இம்பார்ட்டன்ட். இது பாருங்கள் 2024 நேற்றே நான் சொன்னது தான். 2024 இட்ஸ் அ பைபிள் ஃபார் யூ, இட்ஸ் அ பகவத்கீதா ஃபார் யூ. சரிங்களா? இட்ஸ் அ குரான் ஃபார் யூ. இந்தியா இஸ் எ செக்குலர் கண்ட்ரி, லாஸ்ட் பெஞ்ச் ஆல்சோ செக்குலர். சரிங்களா? நம்ம எல்லாத்தையுமே ரெஃபரல் பண்ணாலும் எல்லா ரிலீஜனுமே சொல்லிடலாம். ஓகே ஃபைன். ஸோ கான்சிக்வன்சஸ் இந்த 2024ஓட பேப்பர் எடுத்துக்கோங்க பசங்களா. தட் இஸ் அ மாடல் அண்ட் ஐடியல் பேப்பர் ஃபார் யூ. ஸோ அதில் என்ன இருக்கோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். 2025ல் என்ன இருக்கோ அதை கொஞ்சம் எப்படி சொல்கிறது லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. போதுமா? ஃபைன். Mention any 3 changes made in the administration with the end of the company rule. State any 3 policy promised to Indians in Queen Victoria's proclamation. 4 changes made in the army after the revolt. சரிங்களா? பார்த்தலாமா? Government of India Act 1858, that is a keyword. சரிங்களா? Rule of the East India Company was abolished. Okay? India was placed under the direct rule of the British Crown. So should we explain them? என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்? செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட். ஸோ இந்தியாவுக்குன்னு வந்து ஒரு செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டை வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க. இதுக்கப்புறம் குவீன் வந்து டேரெக்டாக செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் கிட்ட தான் கேட்பாங்க இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரிங்களா? எஸ். செகண்ட், ப்ராமிசஸ் என்னென்ன பண்ணாங்க? ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இதுக்கப்புறம் உங்களுடைய ரிலீஜியஸ் கஸ்டம்ஸ்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டோம். செகண்ட், எல்லாருக்குமே ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் தருவோம். தேர்ட், டிவிஷன் ஆஃப் ஆர்மி யூனிட்ஸ். ஓகேங்களா? ஆர்மி யூனிட் டிவைட் பண்ணுவோன்ட்டு. ஓகே ஃபைன். சரிங்களா? எஸ். 2025 ரிவைஸ் பண்ணணும் பசங்களா. ஸோ கான்செப்ட் என்ன தான் இப்போ நம்ம பார்க்குறது 23, 24, 25 3 கொஷினோட தான் பார்க்குறோம். சரிங்களா? என்னென்னா ஈவன் இயர் கொஷின் பேப்பர் 24, 22 இந்த 24 மட்டும் எடுத்துக்கங்க. அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் எல்லாமே லெசன்ஸ் எல்லாமே அது ரொம்ப ஹைலி இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள். 25ல் கேட்டது எல்லாமே கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. தட் இஸ் த மந்த்ரா. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 2023ல் மென்ஷன் எனி 3 பாலிசிஸ் டு எக்ஸ்பேண்ட் அகைன். இது பொலிட்டிக்கல் காசஸ், மிலிட்ரி காசஸ், எக்கனாமிக் காசஸ். பார்த்தீங்களா? நான் இதை தான் சொன்னேன் திரும்ப. ஓகே. ஸோ திரும்ப இதே தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் 2025. ஓகேங்களா? ஸோ முடிஞ்சு கிரேட் ரிவோல்ட் முடிஞ்சு. சரியா? அதுக்கப்புறம் க்ரோத் ஆஃப் நேஷனலிசம். சார் எப்படி சார் ஆன்சர்லாம் மெமரி பண்ணுறது? எப்போ நாளைக்கு எக்ஸாம் வச்சு மெமரி பண்ணுறதுனா கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ ஃபஸ்ட் லெசனில் என்ன பார்த்தோம்? வெறும் காசஸ் அண்ட் கான்சிக்வன்சஸ். இப்போ செகண்ட் லெசனில் க்ரோத் ஆஃப் நேஷனலிசம். சரிங்களா? ஸோ க்ரோத் ஆஃப் நேஷனலிசமில் இந்த ஃபேக்டர்ஸ் லார்ட் லிட்டன்னா அந்த 4 பாலிசிஸாக இருக்கட்டும், லார்ட் ரிப்பந்து. சரிங்களா? த ரெப்ரெசிவ் பாலிசிஸ் ஆஃப் லார்ட் ரிட்டன் பிகம் ஏ கேட்டலிஸ்ட் டு த க்ரோத் ஆஃப் நேஷனலிசம். மென்ஷன் எனி 3 ஆஃப் இஸ் ரெப்ரெசிவ் பாலிசிஸ் டு ஜஸ்டிஃபை ஸ்டேட்மெண்ட். திருப்பியும் ப்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்ஜெக்டிவ். ஓகே ஃபைன். repressive policies. First, Vernacular Press Act 1878. வெர்னாகுலர்னா என்னது? நம்மளுடைய லாங்குவேஜ், மதர் லாங்குவேஜ். அதில் நீங்கள் பேப்பர் பப்ளிஷ் பண்ணக்கூடாது. யூ ஷுட் பப்ளிஷ் ஒன்லி ஆன் த இங்கிலீஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? செகண்ட், ஆர்ம்ஸ் ஆக்ட். ஆர்ம்ஸ் ஆக்ட்னா என்னதுன்னா இந்தியன்ஸ் யாருன்னா ஆர்ம்ஸ் கேரி பண்ணுறாங்களா அவங்க கண்டிப்பாக வந்து தே மஸ்ட் கேரி த லைசன்ஸ். ஓகேங்களா? இன்ஸ்டெட் ஆஃப் இதே பிரிட்டிஷ் ஆர் யூரோப்பியன்ஸ் ஆனால் கேரி பண்ணால் அவங்களுக்கு லைசன்ஸ் வேணாம். இது என்னோட டிஸ்கிரிமினேஷனாக இருக்குது அப்படின்ட்டு தான். சரிங்களா? ஆர்ம்ஸ் ஆக்ட் 1878. ஓகே ஃபைன். ரோல் ஆஃப் ப்ரெஸ் இன் ப்ரொமோட்டிங் நேஷனலிசம். ஸோ ஸ்ப்ரெட்டிங் அவேர்னஸ். ப்ரெஸ்ஸை வந்து அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க, ஏன்னா பிரிட்டிஷ் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஃபைன். தென் செகண்ட் செஷன், மொத்தம் 3 செஷன் தான் இம்பார்ட்டன்ட் பசங்களா ஐஎன்சியில். ஃபஸ்ட்டு செஷன் 1885, அதில் வந்து நம்மளுடைய WC பானர்ஜி. சரிங்களா? செகண்ட் செஷன் வந்து தாதாபாய் நாரோஜி. தேர்ட் செஷன் வந்து மெட்ராஸில் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பாம்பே, செகண்ட் கல்கட்டா, தேர்ட் மெட்ராஸ். ஓகேங்களா?
எஸ் 2024 பாருங்களேன். பார்ட்டிஷன், who partition the Bengal, mention any 2 points. ஓகேங்களா. ஸோ பெங்கால் பார்ட்டிஷன். ஸோ நம்ம பார்க்குற ஈவெண்ட்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஸோ இன்றைக்குமே இந்தியாவில் வந்து வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் ஆக்சுவலி தட் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்ட் பெங்கால். ஏன் வந்து ஈஸ்டர்ன் சைடு இருக்குது? ஒரு நிமிஷம், நம்ம மேப் எடுத்துக்கிங்களேன். இங்கே ஒரு நிமிஷம். எஸ் ஃபைன். ஸோ மேப் எடுத்துக்கிங்களேன். ஸோ இது ஈஸ்ட்டு தானே, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு, நார்த்து, சவுத்து, கரெக்டாக? ஈஸ்டர்ன் சைடு இருக்கிற ஒரு பெங்காலை நம்ம வெஸ்ட் பெங்கால் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்? பிகாஸ் பங்களாதேஷை நம்ம இப்படி பிரிக்கிறோம், ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படின்னு பிரிக்கிறோம். அதனால தான் இன்றைக்குமே வெஸ்ட் பெங்கால். ஸோ அந்த நேமை நம்ம மாற்றணும், பிகாஸ் தட் இஸ் அ கொலோனியல் நேம். சரிங்களா, ஃபைன். எஸ் வி ட்ரை டு ஆட். ஓகேங்களா. No, it's a bilingual Hindi, sorry, Tamil and English. ஓகேங்களா, fine. What was the objective? So partition of Bengal, divide and the rule policy. ஓகேங்களா, divide and rule policy. Then to weaken the national movement. ஸோ அதனால தான் வந்து நமக்கு partition of Bengal. ஓகேங்களா, 1905ல் லார்ட் கர்சன் வந்து நம்மளை டிவைட் பண்ணார், டிவைட் அண்ட் ரூல் பாலிசிஸ் மூலிமா. சரிங்களா, டு வீக்கன் த நேஷ்னல்ஸ் மூமெண்ட். ஓகேங்களா. தென் அசட்டிவ் நேஷ்னலிஸ்ட். அசட்டிவ்னா என்னது? பாலகங்காதர் திலகர், கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா. எஸ், ஸ்கோப் ஆஃப் சிலபஸ் தான். ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் ஹோம் ரூல் மூமெண்ட். ஓகே. தென் நேஷ்னல் ஃபெஸ்டிவல்ஸ். நேஷ்னல் ஃபெஸ்டிவல் லைக் கணேஷ் சதுர்த்தி, இது எல்லாமே வந்து பாப்புலரைஸ் பண்ணார். சரிங்களா, பாலகங்காதர் திலக். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் முஸ்லீம் லீக். பசங்களா இது அப்படியே 2 மார்க்கில் இம்பார்ட்டன்ட் பசங்களா. protecting the Muslim League, separate electorate. Fine. So next, so 2023 Gandhiji movement. So full and full Gandhiji. So இது என்னன்னா தண்டி மார்ச். ஸோ தண்டி மார்ச் வந்து கிட்டத்தட்ட குஜராத்தில் தண்டி மார்ச் இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. வாட் ஆர் த 3 causes of the நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்? தென் மகாத்மா காந்தி, லார்ட் இர்வின். ஓகேங்களா. ஸோ இதுக்கு நான் சொல்கிறேன், ஒன்ஸ் நான் காந்தியன் மூமெண்ட்டு மட்டும் நான் தனியாக எடுக்கிறேன். காந்தியன் மூமெண்ட்டில் என்சிஎம், தென் சிடிஎம், கியூஎம், குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ இந்த 3 மூமெண்ட்லேருந்து ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி நான் இது பண்ணுறேன். சரிங்களா, ஓகே ஃபைன். ஸோ இந்த 3 ஸ்டோரி மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா, ஓகே. ஸோ காந்தியன் மூமெண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஆன்சர் பார்த்துடலாம். த சால்ட் மார்ச் அண்ட் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட். ஸோ சால்ட் மார்ச், தண்டி மார்ச், who launched it? Launched on the civil disobedience movement. Next, civil disobedience movement start due in a partition of 1905. Innocent people killed the British in Amritsar. சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து காசஸ். நெக்ஸ்ட் ரெப்ரெசிவ் பாலிசி, ரவுலத் ஆக்ட், கிலாஃபத் இஷ்யூ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் காந்தி இர்வின் பேக்ட் 1931ல். ஸோ லார்ட் இர்வினுக்கும் காந்தியை வந்து கண்டிஷன் இது பண்ணாங்க. பட் இதெல்லாமே நான் ஸ்டோரியாக சொல்ல உங்களுக்கு புரியும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அக்ரீடு டு, ஓகேங்களா, சஸ்பெண்ட் த சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், பார்ட்டிசிபேட் இன் த செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். ஃபைன். ஸோ டைம் கிடச்சா இது வந்து ஒரு ஃபுல் ஹோலிஸ்டிக்காக காந்தியன் வந்து எப்படி 1915 ஸ்டார்ட் பண்ணார், ரவுலத் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக், அதுக்கப்புறம் வந்து கிலாஃபத் இஷ்யூ, தென் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், தென் சைமன் கமிஷன், தென் சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், தென் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935, அதுக்கப்புறம் குவிட் இண்டியா மூமெண்ட். ஸோ இந்த ஒரு 5 to 7 ஈவெண்ட்ஸை நம்ம தரவாக படிச்சிட்டோம் அப்படின்னா குயிக்காக நம்மளால் இது பண்ண முடியும். சரிங்களா. எஸ், இந்த மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படியே கம்பேர் பண்ணி கொடுத்துருப்பேன். மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட். ஸோ இங்கே தாதாபாய் நரோஜி, இங்கே பாலகங்காதர் திலக். பிலீஃப், டீப் ஃபெய்த் இன் த பிரிட்டிஷ் சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ஆன்டி இம்பீரியலிசம். ஓகேங்களா, அப்சல்யூட் ஆன்டி இம்பீரியலிசம். நெக்ஸ்ட் திங் மெத்தட், இங்கே PPP, ப்ரேயர்ஸ் அண்ட் பெட்டிஷன் அண்ட் பேம்ப்ளெட்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபுல் அண்ட் லாயல் டு த பிரிட்டிஷ். மாடரேட்ஸ் எல்லாருமே. சரிங்களா, கோபாலகிருஷ்ண கோகலே இவங்க எல்லாமே. ஸோ இங்கே வந்து எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல், தட் மீன்ஸ் ஸ்வதேசி, பாய்காட். ஸ்வதேசி மீன்ஸ் இந்தியா ஃபார் இந்தியன்ஸ். ஸ்வதேசி மீன்ஸ் இந்தியன் கிளாத்ஸ் தான், மேட் இன் இந்தியா அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கோல். ஸோ இங்கே வந்து டொமினியன் ஸ்டேட்டஸ்.
இன்சைடில் நாங்கள் இந்தியாவை நாங்கள் பார்த்துருக்கோம், வெளியிலேருந்து எங்களை நீங்கள் டாமினேட் பண்ணிக்கிங்க அப்படின்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கோல் வந்து இங்கே வந்து பூர்ண ஸ்வராஜ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட், அசர்டிவ், இயர்லி நேஷனலிஸ்ட், அசர்டிவ் நேஷனலிஸ்ட், இந்த வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே தாதாபாய் நாரோஜி வந்து எக்ஸ்போசிங் தி எக்கனாமிக் ட்ரெயின், போவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா. ஸோ தாதாபாய் நாரோஜி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து, ஸோ வாட் சாப்டர்னா பசங்களா இது 3rd யூனிட்டில் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வரும்ல, ஓ ஆர் த மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், க்ரோத் ஆஃப் நேஷனலிசமில் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து திலகர் வந்து அந்த சிவாஜி ஃபெஸ்டிவல், கணபதி ஃபெஸ்டிவல், இதெல்லாமே கேசரி, மகராத்தா, இதெல்லாமே பேப்பர்ஸ் இது பண்ணாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2025ல் விச் காந்தியன் மூமெண்ட் டிட் லீட் டு த, விச் இன்சிடென்ட் லீட் டு த சஸ்பென்ஷன் ஆஃப் தட் மூமெண்ட் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஜாலியன் வாலாபாக். ஓகே, ஸோ எனி 2 causes ஆஃப் குவிட் இண்டியா, சிவில் டிசோபீடியன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு கஷ்டமான கொஷின். பிகாஸ் அந்த 8th கொஷின் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காந்தியன் மூமெண்ட்டே கேட்டுருவாங்க. 7th or 8th கொஷின் அந்த காந்தி அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ் காம்படென்சி நம்ம பார்க்கலாம். 16 கொஷின்ஸ் வந்து டைம் இருந்தால் பார்க்கலாம். சரிங்களா? இஃப் கேஸ் டைம் பெர்மிட் ஆகலாம், நீங்கள் வந்து லாஸ்ட் 10 இயர்ஸோட 16 into 10 அந்த 160 கொஷின்ஸ் படிங்க. சரிங்களா? இல்லை உங்கள் புக் பேக் கொஷின்ஸ் வந்து படிக்கலாம். சரி, ஃபைன். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் இயர்லி நேஷனலிஸ்ட் வந்து இந்த மாதிரி செல்ஃப் டொமினியன், நெக்ஸ்ட் வந்து அவங்களுடைய கீ மெத்தட்ஸ் இப்போ தான் பார்த்தோம். ப்ரேயர்ஸ், பெட்டிஷன்ஸ், தே ஆர் பிலீஃப் இன் த பிரிட்டிஷ். ஸோ ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் ஆன் ஏப்ரல் 1919 ஜென்ரல் டயர் வந்து ஆர்டர் பண்ணார். அந்த பீஸ்ஃபுல் இந்தியன்ஸ் கிட்ட வந்து இது பண்ணார். சரிங்களா? நேற்றே நம்ம 2 மார்க் பார்த்துட்டோம். கிட்டத்தட்ட 15 7 into 3 21 2 மார்க்ஸ் கிட்ட பார்த்துட்டோம். நேற்று லைவை வந்து நீங்கள் போய் பாருங்கள். சரிங்களா? தென் லீட் டு த நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். நெக்ஸ்ட் ரெப்ரெசிவ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த ரோலத் ஆக்ட், அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். ரோலத் ஆக்ட்னா என்னதுன்னா அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். யாராவது பிரிட்டிஷ் எதிர்த்து பேசுகிறாங்க அப்படின்னா வித்தவுட் டு இம்ப்ரெஸ்மெண்ட், ஐ மீன் அந்த வாரண்ட் இல்லாமல் இம்ப்ரெஷன் பண்ணலாம் 2 years. தென் டிடென்ஷன் வித்தவுட் ட்ரையல். சரிங்களா? அரெஸ்ட் வாரண்ட் எல்லாமே பண்ணலாம். காசஸ் ஆஃப் த குவிட் இண்டியா வந்து ஃபெயிலியர்ஸ் ஆஃப் கிரிப்ஸ் மிஷன், எக்கனாமிக் எக்ஸ்ப்ளாய்டேஷன், இதெல்லாமே இந்த குவிட் இண்டியா மூமெண்ட்டோட எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருந்துச்சு. ஓகே, ஃபைன். ஸோ குவிட் இண்டியாவோட அந்த ப்ரெஷர் பில்டப் ஸ்டேஜ் தான். ஸோ காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸு, கிரிப்ஸ் மிஷன், அந்த ஆகஸ்ட் ஆஃபர், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஜாப்பனீஸ் இன்வேஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட குவிட் இண்டியா மூமெண்ட்டோட ஒரு ப்ரெஷர் அப் மூமெண்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? ஸோ அவ்வளோவா நாளைக்கு குவிட் இண்டியா வராது. பிகாஸ் இட் இஸ் ஆஸ்க்ட் ஆன், ஸோ இட் வாஸ் ஆஸ்க்ட் இன் த 2025. ஸோ திஸ் ஒன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவோல்ட் ஆஃப் 1857 இந்த லெசன் படிக்க சொல்லியிருக்கேன். செகண்ட், growth ஆஃப் நேஷனலிசம். சரிங்களா? தேர்டு, ஃபார்வர்ட் பிளாக், போஸ், பார்ட்டிஷன், இண்டிபெண்டன்ஸ். ஸோ இந்த 4 யூனிட்ஸ் மட்டும் படிங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரியில் ஓகே, ஜஸ்ட் இந்த 4 யூனிட்ஸ் மட்டும் ரெஃபர் பண்ணுங்கள். 4 யூனிட்ஸ் தரவாக இருங்க. ரிவோல்ட் ஆஃப் 1857, growth ஆஃப் நேஷனலிசம், ஃபேக்டர்ஸ், ப்ரொமோஷன், அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. தரோ திஸ் 4 யூனிட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் பிளாக் அண்ட் போஸ், இது பார்ப்போம் நம்ம ஒரு கொஷின். போஸ் இது பார்ப்போம். சரிங்களா? ஸோ போஸ் சார் இது பார்ப்போம். சுபாஷ் சந்திர போஸ், அவங்களோட ஐஎன்ஏ எப்படி, ஃபார்வர்ட் பிளாக், இதெல்லாமே அப்ஜெக்டிவ் ஆஃப் த ஃபார்வர்ட் பிளாக். நெக்ஸ்ட் வந்து பார்ட்டிஷன், மவுண்ட்பேட்டன் பிளான், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் பிளானு, மவுண்ட்பேட்டன் பிளானு, பார்ட்டிஷன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து தரவாக படிச்சுக்கங்க. சரிங்களா? என்ன பண்ணுறோன்னா நடுவில் இருக்க காந்தியன்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடுறோம். சரிங்களா? ஸ்கிப் பண்ணல, நான் காந்தியன் பற்றி அந்த நான் சொன்னேன் தெரியுமா, அது ஒரு ஸ்டோரியாக சொல்லிடுறேன். ஃபைன். ஓகேங்களா? மெனி ஏன்ஷியன்ட் 3 ரீசன். ஸோ இந்த கொஸ்டின் அப்படியே படிச்சுக்கிங்க. த லார்ட் மவுண்ட்பேட்டன் பிளான். வாட் இஸ் த லார்ட் மவுண்ட்பேட்டன் பிளான்? த லாஸ்ட் வைஸ்ராய் ஆஃப் இந்தியா, princely state the given choice. The princely states were authorized to either join India or Pakistan or remain independent. சரிங்களா? why the Congress accepted the plan? because communal riot வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, அதுக்கு ஒரு சொல்யூஷனாக பார்த்தாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து immediate transfer of power. Third thing, provisions of Indian Independence Act. This one is damn important.
ஓகேங்களா. பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, எண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல், பிரின்ஸ்லி ஸ்டேட் சாய்ஸ். ஸோ இது 3 தான் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்டோட ப்ரொவிஷன்ஸ். சரிங்களா. ஸோ 2024 அகெயின் இந்த லார்ட் மவுண்ட் பேட்டன்லாம் பார்த்துங்க. ஸோ இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கிற மாதிரி ஃபைனல் ப்ளூ பிரிண்ட் கொடுத்தாங்க. சரிங்களா. இந்த இன்எவிட்டபிள் காம்ப்ரமைஸ். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். சரிங்களா. பிகாஸ் வந்து நிறைய கம்யூனல் ரைட் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து இந்த கம்யூனல் ரைட்டு அந்த டென்ஷன்ஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த பார்ட்டிஷன் பிளான் நம்ம அக்செப்ட் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றனால. சரிங்களா. கோர் ஸ்ட்ரக்சரல் ப்ரொபோசல் என்ன, டிவைட் இன்டு 2 இண்டிபெண்டன்ட் நேஷன், இந்தியா அண்ட் பாகிஸ்தான், அபாலிஷன் ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட். ஸோ இந்தியாவுக்குள்ளேயே இந்துஸ்க்கு முஸ்லீம்ஸ் செப்பரேட் எலக்ட்ரேட்லாம் இருக்கக்கூடாது. ஆல் பிரிட்டிஷ் ட்ரீட்டிஸ் வித் பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து டெர்மினேட்டட். Princely state given absolute freedom to join either domain or remain independent. Okay. So last of Bose, இதான் சொன்ன 3 objectives of the forward bloc. ஓகேங்களா. Then mention any 3 contribution of Subhash Chandra Bose, who was the founder of INA. So Subhash Chandra Bose, objective of INA என்னது, complete independence, unity among the masses. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து சோஷியலிசம் அண்ட் ஈக்குவாலிட்டி. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆர் டேம் இம்பார்ட்டன்ட். சரிங்களா. ஃபைன். தென் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ், ரிவைவ்டு ஐஎன்ஏ. ஸோ ஐஎன்ஏ இவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணல, மோகன் சார் அவர் தான் பண்ணார். அதை ரிவைவ் பண்ணி ஸ்ட்ரென்தன் பண்ணார். செகண்ட், ஆசாத் இந்து கவர்மெண்ட் ப்ரொவிஷனல் கவர்மெண்ட்டை ஜெர்மனியில் இது பண்ணாங்க. சரிங்களா. தேர்ட், இந்தியன் இண்டிபெண்டன்ஸ்க்காக எண்ட் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல். ஸோ இது எல்லாமே கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சுபாஷ் சந்திர போஸ். அந்த ஜெய்ஹிந்த் ஸ்லோகன், ஸோ அதை வந்து பாப்புலரைஸ் அண்ட் ஃபெமிலரைஸ் பண்ணாங்க. சரிங்களா. இங்கே இருக்கிற செண்பகராமன் அப்படின்னு அவர் தான் அந்த ஜெய்ஹிந்த் அப்படின்ற ஸ்லோகன் இது பண்ணாங்க. பட் சுபாஷ் சந்திர போஸ் வந்து அதை ரொம்ப பாப்புலரைஸ் பண்ணாங்க. சரிங்களா. எஸ், இதோட ஹிஸ்ட்ரி சாப்டர் முடியுது. சரிங்களா. அதுக்கப்புறம் நம்ம கண்டெம்பரரி போகிறோம். ஃபைன். ஸோ இது வரைக்கும் எதனா டவுட்ஸ் இருக்கா பசங்களா? எஸ், இந்த லைவ் will end at 4:15 around 4:30. ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரியில் வேறு எதனா டவுட்ஸ் இருக்கா பசங்களா? ஹிஸ்ட்ரி அவ்வளோதான். சரிங்களா. நான் ஹிஸ்ட்ரி வந்து ஒன்ஸ் வந்து நம்ம இந்த கண்டெம்பரரி சீக்கிரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னா வித்தின் அ டைம் ஃப்ரேம்குள்ளே நான் ஹிஸ்ட்ரி அந்த காந்தியன் மட்டும் நான் அந்த ஈவெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன், என்னென்ன ஈவெண்ட்ஸ் அப்படின்ட்டு. ஓகே. வாட் இஸ் 35? ஸோ அகெயின் பசங்களா, இந்த ஸ்டிக்கர்ஸு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வந்து டோன்ட் ஜாயின் த லைவ் கிளாஸ். சரிங்களா. ஸோ அதர்ஸோட இது பண்ணாதீங்க. சாட் பாக்ஸை வந்து ஒரு டிக்னிட்டி வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ எல்லாருமே இங்கே படிக்க தான் நம்ம வந்திருக்கோம். நாளை நீங்கள் எக்ஸாம் வச்சுட்டு பாயிண்ட்ஸ் போட்டு எழுதலாம் பசங்களா. சரிங்களா. அதர்ஸ் மற்றவங்க எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட டவுட்ஸ் கேளுங்க. சரிங்களா. இக்னோர் த நெகட்டிவிட்டி, இக்னோர் த எப்படி சொல்கிறது அன்இம்பார்ட்டன்ட் பீப்புள். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் பெஞ்ச் வந்து உங்களுக்காக ஓவரால் இம்பார்ட்டன்ட் ஃபார் த போர்டு எக்ஸாம். ஸோ உங்களுக்கு போர்டு எக்ஸாம் எவ்வளோ சிக்னிஃபிகண்ட்டோ அதே தான் லாஸ்ட் பெஞ்சும். லாஸ்ட் பெஞ்ச் வந்து நம்மளோட தமிழ் பசங்களுக்காக, நம்மளோட தமிழ்நாடு பசங்களுக்காக வந்திருக்கும். அதனால தான் லாஸ்ட் ஒரு 1 மந்த்தாகவே 1 to 2 வீக்ஸாகவே நம்ம வந்து ஒன் ஷாட் போட்டிருக்கோம். சரிங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மார்ச், இந்த அகாடமிக் இயர் 2026 to 2027 சிபிஎஸ்சி ஆஸ் வெல் அஸ் ஐசிஎஸ்சி பைலிங்குவலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஏஐ, இமேஜ், மைண்ட் மேப், இன்ஃபோகிராஃபிக்ஸ், சின்ன சின்ன கொஷின்ஸ், எப்படிலாம் காம்பிடென்சி, கேஸ் பேஸ்ட் ஸ்டடீஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், இங்கிலீஷ், மேக்ஸ், இது எல்லாமே வந்து போத் சிபிஎஸ்சி அண்ட் ஐசிஎஸ்சி வந்து நம்ம வந்து ஆல்ரெடி கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா. இங்கே லைவில் எடுக்கிறவங்க தான் உங்களுக்கு வந்து அங்கே ஈவினிங் கிளாஸஸுமே லைவ் எடுக்கிறாங்க அக்ராஸ் தமிழ்நாடு. ஐசிஎஸ்சி சிபிஎஸ்சி நீங்கள் எங்கே இருந்தாலுமே நம்ம கிளாஸஸ் ஈவினிங் 6 to 7:30 அட்டன் பண்ணலாம். சண்டே ஆனால் உங்களுக்கு டெஸ்டஸ் இருக்கும். சரிங்களா. ஸோ உங்களோட ஜூனியர்ஸ்க்கு, உங்களோட ஸ்கூல் ஜூனியர்ஸ்க்குலாம் வந்து இஃப் யூ ஆர் லைக்கிங், சரிங்களா, லாஸ்ட் பெஞ்ச் நீங்கள் லைக் பண்ணுறீங்க, பிடிச்சிருக்கு உண்மையிலே அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம். சரிங்களா. ஃபைன். டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை பசங்களா. மோகன் சிங் வந்து ஃபஸ்ட் ஐஎன்ஏ ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் மோகன் சிங் வந்து கேப்டனாக வந்து சுபாஷ் சந்திர போஸ் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணார். அவ்வளோதான். எஸ், நான் சொன்ன டாபிக்ஸ் மட்டும்னு இல்லை, அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா. இப்போ நம்ம சொன்னதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ஜஸ்ட் ஒரு 5 lessons தான். ரிவோல்ட் ஆஃப் 1857, தென் growth ஆஃப் நேஷனலிசம். சரிங்களா. நீங்கள் ஒரு இந்த 5 லெசனை வச்சு கோத்ரூ பண்ணி பாருங்களேன், எந்த லெசன் வேணால் அட்டன் பண்ணலாம். சரிங்களா.
அதில் நிறைய பேர் சரிங்களா, பிரிட்டிஷ் சொன்னது வெறும் 1000 அப்படின்னு சொல்லிட்டு, பட் அதிகமாக அதுக்கேற்ற மாதிரி ஜாலியன் வாலாபாக்கில் இறந்துருக்காங்க சரிங்களா. கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் தாண்டி இருக்கு, 105 இயர்ஸ். டேட் என்ன டேட், நான் தான் அந்த ஈவெண்ட் நான் ஒன்ஸ் லைவ் அட் த எண்ட் ஆஃப் த லைவ் கிளாஸ் நான் அந்த ஈவெண்ட்ஸை சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பசங்களா ஜஸ்ட் வந்து 3 to 4 லெசன்ஸ். ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ், அதுலேயுமே கான்சிக்வன்சஸ் சேஞ்சஸ் இன் த அட்மினிஸ்ட்ரேஷன். செகண்ட் வந்து growth ஆஃப் நேஷனலிசம் ஃபேக்டர்ஸ் சரிங்களா. தேர்ட் வந்து அப்படியே வந்து கீழே வந்துருங்க, பார்ட்டிஷன் இண்டிபெண்டன்ஸ், மவுண்ட் பிளானு, அதுக்கப்புறம் வந்து என்னது போஸ் அவர்கள் ஃபார்வர்ட் பிளாக், ஐஎன்சி, இதெல்லாமே சரிங்களா. எஸ், ஜாகிரஃபி வந்து என்னை விட சூப்பராக வந்து ஒரு சார் வருவார், தட் இஸ் சர்ப்ரைஸ் ஃபார் யூ சரிங்களா. ஸோ மண்டேவும் நாங்கள் வந்து ஐசிஎஸ்சி நம்மளோட லாஸ்ட் பெஞ்சு வந்து ஜாகிரஃபி வந்து ஒன் ஷாட் வந்து சூப்பர்வாக டோபோகிராஃபிக்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து சார் வந்து அழகாக நல்ல பிபிட்லாம் ரெடி பண்ணி உங்களுக்காக வராங்க சரிங்களா. ஜாகிரஃபி கண்டிப்பாக நம்ம எடுப்போம். எஸ், ஃபஸ்ட் சாப்டர் லாஸ்ட் இயர் வந்துச்சு தான், பட் இந்த வாட்டியுமே ஃபஸ்ட் சாப்டர் வந்து நம்ம வந்து கான்சிக்வன்ஸ் எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ 3 மார்க் 4 மார்க், 3 மார்க்கு அட்லீஸ்ட் 5 பாயிண்ட்ஸாவது எழுதணும், 4 மார்க்குக்கு அட்லீஸ்ட் 7 பாயிண்ட்ஸாவது எழுதணும் சரிங்களா. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் யூனிட் போகலாமா, கண்டெம்பரரி. நம்ம கிராண்ட் டெல்லி தர்பார், லார்ட் லிட்டனா லார்ட் கேனிங், ரெண்டு பேருமே பண்ணாங்க. லார்ட் லிட்டன் பண்ணார் சரிங்களா. சார் ப்ளீஸ் கிவ் த பிபிடி இன் டிஸ்கிரிப்ஷன். எஸ், வி வில் ட்ரை. ஓகேங்களா. எஸ், வி வில் புட் இன் த லாஸ்ட் பெஞ்ச் ஆப். ஸோ டீம் கிட்ட பேசிவிட்டு நாங்கள் வந்து ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் இந்த நோட்ஸ் ஆட் பண்ணலாமா, இல்லைனா வந்து லாஸ்ட் பெஞ்ச் ஆப்பில் ஆட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்க இந்த ரெண்டுத்தில் இருக்கும். இப்போ கமெண்ட் ஃபஸ்ட் செக்ஷன்லேயே கமெண்ட் பண்ணிட்டு அதை பின் பண்ணி விட்டுறோம், அந்த நோட்ஸ் எங்கே கிடைக்கும்ன்ட்டு சரியா. ஃபைன். ஓகே பசங்களா. ஸோ நெக்ஸ்ட் கிரேட் வார், த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சரிங்களா. கண்டெம்பரரியில் இந்த வாட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த கொஷின் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், பிகாஸ் போன டைம் செகண்ட் வேர்ல்டு வார் கேட்டாங்க. இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதோடைய காசஸ். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் வந்து என்னென்னா வந்து எப்படி சொல்கிறது, டிக்டேட்டர்ஷிப். இது ரெண்டுத்துலேருந்து கண்டிப்பாக வரலாம் சரிங்களா. அதுக்காக செகண்ட் வேர்ல்டு வார் வராதுன்னா வராது தான், அதான் சும்மா வந்து பார்த்துட்டு போங்க சரிங்களா. ஃபைன். ஸோ ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து கிட்டத்தட்ட வந்து மெயின் அப்படின்னு சொல்லலாம். வாட் ஆர் த மெயின் அப்படின்னா, ஸோ மெயின் காசஸே வந்து மிலிட்ரி சரிங்களா. ஏ ஃபார் அலைன்சஸ், ஐ ஃபார் இம்பீரியலிசம், என் ஃபார் நேஷனலிசம். ஸோ இது 4 தான் மெயின் ரீசன்ஸ் சரிங்களா. ஸோ அலைன்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி சொன்ன ட்ரிபிள் அலைன்ஸ், அகி அப்படின்னு சொன்னேன், ஹங்கேரி, ஜெர்மனி, இட்டாலி சரிங்களா, ஆஸ்ட்ரியா. தென் ட்ரிபிள் என்டிட்டியில் ஃப்ரான்ஸ், பிரிட்டன், ரஷ்யா சரிங்களா. த காம்படிட்டிவ் ரேஸ் ஃபார் ஆர்மமெண்ட், யார் வந்து வெப்பன்ஸ் இல்லையா இது பண்ணலான்னு சொல்லிட்டு அது ஒரு காம்படிட்டிவ் ரேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து குயிக்காக ஃபயர் ஆனது என்னென்னா, இம்மிடியேட் காஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து இவர் தான், சார்ஜுவோ கிரைசிஸ் சரிங்களா. ஸோ நம்மளுடைய ஆர்ச்டியூக் ஃப்ரான்சிஸ் ஃபெர்டினாண்ட் சரிங்களா. ஸோ அவரை வந்து அசாசினேட் பண்ணது தான். ஒரு செர்பியா வந்து ஒரு சின்ன பையன் வந்து ஸோ ஆஸ்ட்ரியாவுடைய பர்சனலை வந்து அட்டாக் பண்ணனால தான், செர்பியா வந்து ஆஸ்ட்ரியா அட்டாக் பண்ணனால பின்னாடி ரஷ்யா பேக்கப் பண்ணிச்சு. ஸோ ஆஸ்ட்ரியாவுக்கு வந்து அப்படியே ஜெர்மனி எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாராக மாறிடுச்சு சரிங்களா. 1914 to 1918 அட் த எண்ட் ஆஃப் வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். இந்த ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்மனியை நம்ம ப்ளேம் பண்ணி ஜெர்மனி கிட்ட இருக்கிற லேண்டை கேப்சர் பண்ணது எல்லாமே ரீட்ரைட் பண்ணோம் சரிங்களா. ஜெர்மனியை வந்து நிறைய வார் பூட்டியை வந்து நம்ம கிளைம் பண்ணோம் சரிங்களா. அதனால தான் ஜெர்மனி பொறுத்துக்காமல் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து ஹிட்லர் வந்தார் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன் வந்து ஃபார்ம் பண்ணாங்க, ஆனால் அதுவும் ஃபெயில் ஆயிடுச்சு சரிங்களா. இதுக்கப்புறம் வேர்ல்டு வாரே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லீக் ஆஃப் நேஷன் ஃபார்ம் பண்ணாங்க. ஆக்சுவலாக செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் யூஎன் ஃபார்ம் பண்ணாங்க, இதுக்கப்புறம் தேர்ட் வேர்ல்டு வார் வரக்கூடாதுன்ட்டு. பட் ரஷ்யா உக்ரைன் போயிட்டு தான் இருக்குது, இப்போ ஈரான் வார் போயிட்டு தான் இருக்குது. அந்த சிவகார்த்திகேயன் டைலாக் ஒன்று வரும், என்னதான்டா பண்ணுறீங்க, பாயிண்ட் வரட்டும் அப்படின்ட்டு. ஏன்னா பஞ்சாயத்தே முடிய போகுது அப்படின்ற மாதிரி ஈரான் வாரனால மொத்த வேர்ல்டுமே சமைச்சு கிடக்குது. தேங்க் காட் நம்மளுடைய டிப்ளமசி, இந்தியன் டிப்ளமசினால ஸ்டேட் ஆஃப் ஆம்ரூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டில் நம்மளுடைய இந்தியன் ஷிப்ஸை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க ஈரான் கவர்மெண்ட். ஸோ ஒன் பாயிண்ட்டாக தான் நான் 7 பாயிண்ட்ஸ் எழுத சொல்கிறேன் சரிங்களா. ஃபைன்.
எஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் ஸோ என்னென்ன பார்க்கலாம்னா ஜெர்மன் டிக்ளேர் கில்ட்டி ஆஃப் அக்ரெஷன் தென் ஃபோர்ஸ் டு பே 33 பில்லியன் இன் ரிப்பார்ஷன். அந்த டைம்லேயே வந்து 33 பில்லியன் கிட்ட இது பண்ண சொல்லியிருக்காங்க. ரைன் வேலியை வந்து டீமிலிட்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரைன் வேலி தான் பார்டரில் இருக்கும், அதை வந்து டீமிலிட்டரைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தென் அலாஸ்கா லொரைனை வந்து ஃப்ரான்ஸ் கிட்டே ரிட்டர்ன் பண்ண சொல்கிறாங்க. தென் வந்து ஆர்மி கேப்டர் 10,000 1 lakh சோல்ஜர்ஸ் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் சப்மரைன்ஸ் வந்து என்ட்ரலே பேன் பண்ணுறாங்க. ஓகே. தென் த ஃபாலன் எம்பையர் கிட்டத்தட்ட ரஷ்யா, ஜெர்மனி, ஆப்ஸ்பர்க் அண்ட் ஆட்டோமன் எம்பையர்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து அந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ். ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் பார்த்தலாம். ஸோ ஹவு டிட் த இது எல்லாமே பார்க்காதீங்க சரிங்களா, டேரெக்டாக இங்கே வந்திருக்கேன். ஹவு டிட் த இன்சிடென்ட் பீங் டிஸ்கிரைப் அபோவ் பிகம் ஏ காஸ் ஃபார் த செகண்ட் வேர்ல்டு வார். இப்போ சொன்னா ஏன் செகண்ட் வேர்ல்டு லைட்டாக படிங்கன்னு சொல்லிட்டு, பிகாஸ் இட் வாஸ் ஆஸ்க்ட் ஆன் த ப்ரீவியஸ் இயர். ஓகே. Mention any 3 reasons for Hitler's attack on Poland. Mention any 4 reasons for the failure of the League of Nations. Okay, first is Japan invasion. How did the incident being described above become? So violation of League of Nations. சரி, League of Nations violate பண்ணாங்க. Then increased militarism. ஸோ ஜப்பான் வந்து ஒரு சின்ன இதுவாக தான் இருந்துச்சு சரிங்களா, பட் வந்து அவங்க பண்ணது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால தான் வந்து பேர்ல் ஹார்பர் அட்டாக் பண்ணாங்க. அதனால் யூஎஸ் வந்து திருப்பி ரியாக்ட் பண்ணாங்க. சும்மா யூஎஸ் ஒருத்தர் அடிக்க மாட்டாங்க, போய் அட்டாக் பண்ணது தான் யூஎஸ் திருப்பி ரிட்டர்ன் பண்ணது தான் ஹிரோஷிமா நாகசாக்கின்னு சொல்லிட்டு 2 ஆட்டம் பாம்பை ஜப்பானில் இது பண்ணாங்க. ஸோ அப்போதுலேருந்து இப்போ அகைன் நம்ம ஜப்பானை வந்து ஒரு அமைதிக்கான இது காம், பீஸ், நேச்சர், அந்த இக்கிகாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேசிகிட்டு இருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி நிறைய அவங்களுடைய எப்படி சொல்கிறது புயலுக்கு மீறி தான் அமைதி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். நெக்ஸ்ட் அப்பீஸ்மெண்ட் சரிங்களா. ஸோ அப்பீஸ்மெண்ட் பை த பவர், டிவிஷன் ஆஃப் போலாண்ட். ஸோ இதெல்லாமே வந்து ஜப்பான் இன்வேஷன் ஆஃப் ஒரு மெயின் ரீசனாக இருந்துச்சு. தென் ஹிட்லர் அட்டாக் அந்த போலாண்ட் சரிங்களா, ஒரு இமீடியட் அட்டாக் வந்து போலாண்ட் மேலே ஹிட்லர் நடத்தினார். ஸோ அதுதான் செகண்ட் வேர்ல்டு வாருக்கு இதுவாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன், லேக் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ அவங்களுக்குன்னு வந்து அப்போ இதெல்லாம் பண்ணாதீங்க, ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு ட்ரூப்பே இல்லை லீக் ஆஃப் நேஷனுக்கு. மேஜர் பவர் ஆப்சண்டாக இருந்தாங்க யூஎஸ்எஸ்ஆர். தென் எக்கனாமிக் சாங்ஷன் வந்து இன்னெஃபெக்டிவாக இருந்துச்சு. இந்த மாதிரி இது பண்ணிங்கன்னா எக்கனாமிக் சாங்ஷன் பண்ணுவோன்னா அதுவே இன்னெஃபெக்டிவாக இருக்குது. அப்போ எப்படி லீக் ஆஃப் நேஷன் ப்ரொசீட் பண்ணுவாங்க? ஸோ நெக்ஸ்ட் 2024 இங்கே பாருங்களேன். மென்ஷன் எனி 3 காஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் விச் எண்டட் வித் த சைனிங் ஆஃப் த ட்ரீட்டி பீயிங் டிஸ்கஸ்ட் இன் த பேசேஜ் அபோவ். ஸோ இப்போ மேலே என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல். அதான் 2024 கேட்டது தான் அப்படியே ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வரப்போகுது. நேம் த ஆர்கனைசேஷன் இன் 1920. வாட்? லீக் ஆஃப் நேஷன். To maintain the, after mention any 2 of the objective, 4 clauses of the treaty which affected Germany. திரும்ப ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் காசஸ், கான்சிக்வன்சஸ், லீக் ஆஃப் நேஷன், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், இதை 4 மட்டும் படிங்க, அவ்வளோதான். சரியா? எஸ், காஸ் ஆஃப் த வேர்ல்டு வார் மிலிட்டரிசம், இம்பியர் ரிவைல்ஸ், அலைன் சிஸ்டம் அண்ட் ஸோ இந்த 3 தான் சரிங்களா. 4வது வந்து இதெல்லாமே எழுதிக்கலாம். பீஸ் இஸ் அ பிளஸ்டு வேர்ட், அந்த போத் த வேர்ட் அண்ட் த ஃபேக்ட் ஆர் வெல்கம் டுடே. இதில் இருக்கிறது தான் அப்படியே நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த கோட் எழுதிக்கலாம் சரிங்களா. இந்த பாருங்களேன், இது பாருங்களேன், பீஸ் இஸ் அ பிளஸ்டு வேர்ட் அண்ட் போத் த வேர்ட் அண்ட் ஃபேக்ட் ஆர் வெல்கம் டுடே அப்படின்றது சும்மா எழுதிக்கலாம் நம்ம அட் எண்ட் ஆஃப் த 10 மார்க் கொஷனில் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன் டு ப்ரிவென்ட் த வார், கிளாஸஸ் ஆஃப் த ட்ரீட்டி விச் அஃபெக்டட் த ஜெர்மனி வந்து வார்கில் கிளாஸ், மிலிட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரிப்பாட்ரேஷன். ஸோ இது எல்லாமே வந்து ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் 2023 சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஃபாசிசம் அண்ட் நாசிசம் சரிங்களா. ஆல்வேஸ் எப்பவுமே டிக்டேட்டர்ஷிப் படிச்சிக்கிங்க சரிங்களா. 3 கான்செப்ட்ஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், எனி 4 காஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார். பட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சரிங்களா. பட் இன் சேஃப்டி கேசஸ் செகண்ட் வேர்ல்டு வாரும், ஏன்னா நீங்கள் ஹிஸ்ட்ரிலையும் அவ்வளோ ஸ்கிப் பண்ணுறீங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் நான் ஒரு கொஸ்டின் தான் அட்டன் பண்ண போகிறேன், மிச்சம் 2 கொஸ்டினுமே நான் வந்து கண்டெம்பரரியில் தான் அட்டன் பண்ண போகிறேன். அதில் ஒன்று ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், இன்னொன்று NAM ஆர் யூஎன் ஏஜென்சி, நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் ஆர் யூஎன் ஏஜென்சி. இது நாளைக்கு வரப்போகிற கொஸ்டின் சொல்கிறேன் மண்டேக்கு சரிங்களா. சப்போஸ் நம்ம கூட தவறலாம்ல, அப்படி தவற பட்சத்தில் நம்ம வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டிக்டேட்டர்ஷிப்பை லைட்டாக படிச்சுக்கலாம் சரியா. ஃபைன், ஓகே பசங்களா, ஓகேடா. எஸ், சிமிலாரிட்டிஸ் பிட்வீன் ஃபாசிசம் அண்ட் நாசிசம் சரிங்களா. ஃபாசிசம் அண்ட் நாசிசம். ஸோ நாசிசம்னா ஹிட்லர், ஃபாசிசம்னா வந்து முசோலினி சரிங்களா. இப்போ நம்மளோட டிவிகே பொலிட்டிக்கல் லீடர் சொல்கிறாங்களா ஃபாசிச ஆட்சி, எல்லாருமே ஃபாசிசம் ஃபாசிசம். ஃபாசிசம்னா என்னது? முசோலினி வந்து இட்டாலியில் எடுத்துகிட்டு வந்தார், பண்டில் ஆஃப் ஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. எஸ், ஹவ் ஆர் யூ? ஃபைன் ஃபைன் ஃபைன், நான் சூப்பராக இருக்கேன் பசங்களா, ஆல் இஸ் வெல். ஸோ நீங்களாம் எப்படி இருக்கீங்க? ஸோ யார் கேட்டது? செல்வலக்ஷ்மி, ஓகேங்களா, ஃபைன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? தென் வந்து கான்சிக்வன்ஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார் வந்து டிஸ்ட்ரக்ஷன்,
கோல்டு வார், யுனைடெட் நேஷன் வந்து ஆரிஜின் ஆச்சு, எக்கனாமிக் டிப்ரெஷன், சரியா? தென் செகண்ட் வேர்ல்டு வாரோட காசஸ், ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸ், அக்ரெஷன் ஆஃப் ஆக்சிஸ் பவர், ஃபெயிலியர் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன். ஃபிசிக்ஸ் பேப்பர் மாதிரி ஹிஸ்ட்ரி மாறுமா பசங்களா? ஹிஸ்ட்ரி மாறினாலும் நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, சரிங்களா? ஹிஸ்ட்ரி எப்போவுமே ரிப்பீட்ஸ் தான் ஆகும், சரிங்களா? ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ். நீங்களே வந்து ஜாகிரஃபி கமெண்ட் அப்போ ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னு போடுவீங்க, சரிங்களா? நான் தான் சொல்லிட்டேனே, ஹிஸ்ட்ரியில் வந்து 50 மார்க் எடுக்கணும்னா நம்ம என்னென்ன பண்ண போகிறோம்? ஹிஸ்ட்ரியில் ஒரு கொஸ்டின் எழுத போகிறேன். 30 மார்க் எடுக்கணும்னா ரிவோல்ட் ஆஃப் 1857 ரிசல்ட் வரப்போகுது, கரெக்டாக? அதை விட்டால் சரி, அது வரலன்னு வச்சுக்கிங்க, விட்டால் ஃபேக்டர்ஸ் ஆஃப் நேஷனலிசமில் எழுத போகிறோம், கரெக்டாக? ஒரு கொஸ்டின் அட்டன் ஆயிடுச்சா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் வரப்போகுது. தென் யூஎன் ஏஜென்சி நாமில் வரப்போகுது. இந்த 3 அட்டன் பண்ண போகிறேன். எஸ், விக்னேஷ் சார் சொன்னது, லாஸ்ட் பெஞ்ச் சொன்னது வந்துருச்சு. சப்போஸ் மிஸ் ஆகிடுச்சு, சொன்னது எதுவுமே வரல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? எதனா மாற்றி கேட்குறான்னு வச்சுக்கோங்களேன். நான் இப்போ அட் எண்ட் ஆஃப் த கிளாஸில் காந்தியன் மூமெண்ட் ஃபுல்லாக சொல்லிட போகிறேன். அதை வச்சு நம்ம ஓவர் வச்சு எழுதிடலாம். செகண்ட் வேர்ல்டு வார் நம்ம படிச்சிருக்கோம், அதை வச்சு ஒரு கொஷின் எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு போஸ், ஐஎன்சி, பார்ட்டிஷன், இதை வச்சு எழுதிடலாம். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 3 கொஷின். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வின் வின் சிச்சுவேஷன் தானே. எதுக்கு நீங்கள் பயப்படுறீங்க? உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி தான் சிவிக்ஸ்லேயும் சொன்னேன், பார்லிமெண்ட்டில் கண்டிப்பாக வரும், சரிங்களா? ஸ்பீக்கரு, இந்த பவர்ஸ் ஆஃப் ஸ்பீக்கரு, எக்ஸ்க்ளூசிவ் பவர், இதெல்லாமே. செகண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ், சரிங்களா? பிரைம் மினிஸ்டரோட பவர் வரும். தேர்டு ஜுடிஷியரில் சுப்ரீம் கோர்ட்டு வரும். இதை தவறும் பட்சத்தில் அகெயின் நம்ம வந்து ஹைகோர்ட்டை சும்மா படித்து வச்சுக்கோங்க. எப்படி வந்தால் தான் ஜுடிஷியரி ஆர் லெஜிஸ்லேட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் ஆர் எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் ஆர் ஜுடிஷியரி, இந்த மாடலில் படித்து வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? எஸ், திஸ் சேனல் ஃபார் அ பேக் பெஞ்சரா அப்படின்னா இல்லை. பிகாஸ் நம்மளுடைய கலாம் சார் சொல்லியிருக்காரு, லாஸ்ட் பெஞ்ச் இஸ் அவர், என்ன சொல்லியிருக்காரு? த கிரேட் மைண்ட்ஸ் சிட்டிங் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச், சரிங்களா? ஸோ இங்கே பார்க்குற வியூவர்ஸ், எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே த கிரேட் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் பெஞ்ச் அகாடமி வந்து அப்துல் கலாம் மிஷன் அண்ட் விஷனை வந்து நாங்களும் வந்து அதே தான் ஃபாலோ பண்ணுறோம், சரிங்களா? எஸ், இல்லை டுமாரோ கிளாஸ் இல்லை பசங்களா. ஸோ இன்றைக்கே நம்ம முடிச்சிடுறோம், சரிங்களா? ஸோ அதனால் இட் இஸ் நாட் ஃபார் த பேக் பெஞ்சஸ், இட் இஸ் ஃபார் த கிரேட் மைண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் பெஞ்ச் ஃபார் த கிரேட் மைண்ட்ஸ் அண்ட் கிரேட் பீப்புள்ஸ். எஸ் மோனிகா, ஆய் ஆய், ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். ஸோ இதுதான் பாருங்களேன், ஃபாசிசம் இன் இட்டாலி, நாசிசம் இன் ஜெர்மனி, ஷேர்டு ஆர்கிடெக்சர், டோட்டாலிட்டேரியன் ரூல் அண்டர் த அப்சல்யூட் லீடர், இதெல்லாமே சிமிலாரிட்டிஸில் எழுதிடலாம். டீப் டிஸ்டேட் ஃபார் டெமோக்ராட்டிக் கவர்னன்ஸ், தென் க்ளோரிஃபிகேஷன் ஆஃப் வார், சரிங்களா? அவங்க வாரை பற்றி அவங்க க்ளோரிஃபை பண்ணிப்பாங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஃபாசிசம் இன் இட்டாலி அண்ட் நாசிசம் ஜெர்மனி தனித்தனியாக இது பண்ணியிருக்கோம். தென் லாஸ்ட்டாக ஈவன் கொஸ்டின் வந்துட்டோம். காம்போசிஷன் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி, தென் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அண்ட் யூனிசெஃப். இப்போ இதில் இல்லாத என்னென்னு கேட்பாங்க? செக்யூரிட்டி கவுன்சில் கேட்பாங்க, நாம் கேட்பாங்க. இதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம், சரிங்களா? யூஎன் இம்பார்ட்டன்ட் தான் பசங்களா, கரண்டில் தான் இம்பார்ட்டன்ட் இல்லை, சரிங்களா? வாரெலாம் போயிட்டுருக்கு, எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி. பட் நம்ம சப்ஜெக்ட் வந்து யூஎன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? ஃபைன், ஜோக்ஸ் அப்பார்ட். எஸ், யூஎன் காம்போசிஷன் ஆஃப் ஜெனரல் அசம்பிளி 193 மெம்பர்ஸ் இருக்கும். ஈச் மெம்பர் கண்ட்ரி ஹஸ் த ஒன் vote in the assembly. It provides a forum for the discussion and decision making on the international issues. சரியா? யாருடா நீ இம்பார்ட்டன்ட் லெசன் நான் தான் இவ்வளோ தொண்டை தண்ணியை வத்த கத்திட்டு இருக்கோம், இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் லெசன் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணுறவங்க சாட் பாக்ஸில் இருக்க வேணாம், சரிங்களா? திஸ் சேனல் ஃபார் த நாட் ஃபார் பேக் பெஞ்சஸ், இட்ஸ் ஃபார் கிரேட் மைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. எஸ், ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன் என்ன ஸ்கூலில் படிச்சிங்க? சொசைட்டின்ற ஒரு ஸ்கூலில் நான் படித்தேன், சரிங்களா? ஸோ நீங்கள் எல்லாருமே தான் லேர்னர்ஸ், தினமும் நம்ம படிச்சுட்டே தான் இருக்கோம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். பசங்களா ஜஸ்ட்டு வந்து டிவிகே லீடர், பொலிட்டிக்கல் லீடர் சொன்னால் இக்னோர் த நெகட்டிவிட்டி அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தேவையில்லாத சேட்டை நீங்களே இக்னோர் பண்ணிடுங்க. ஸோ லெசன்ஸை மட்டும் நீங்கள் கவனிங்க, சரிங்களா? ஃபைன். ஏன்னா நமக்கு மண்டே எக்ஸாம் தான் முக்கியம் பசங்களா. நான் 80 to 90 ஸ்கோர் வாங்கணும், அதுக்கு லாஸ்ட் பெஞ்ச் வந்து ஹெல்ப் பண்ணணும், சரிங்களா? ஃபைன். Functions of the ICJ, settle the disputes and legal advisor, then UNICEF, child welfare, education, health care, இது எல்லாத்துக்குமே அந்த யூனிசெஃப் அப்படின்ட்டு, சரிங்களா? அகைன் 2025 இது கேட்டுட்டாங்க பசங்களா. ஆனால் நமக்கு இம்பார்ட்டன்ட் வந்து யூனிசெஃப் பாருங்கள், டெடிகேட்டட் டு சைல்டு வெல்ஃபேர், ஃபண்டிங் அண்ட் குளோபல் ரெக்கக்னேஷன், சரிங்களா? தென் வந்து இது 3 அப்படியே பாருங்களேன்.
யூனிசெஃபோட ஹெட் குவார்ட்டர் வந்து நியூயார்க் அண்ட் USA 1946. WHO வந்து ஜெனீவா அண்ட் சுவிட்சர்லாந்து. ஸோ WHO யுனெஸ்கோலாம் நம்மளுக்கு கேட்பாங்க சரிங்களா. ஃபைன் 1948 அண்ட் 1940s. ஸோ இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இயர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட். தென் யுனெஸ்கோ இதெல்லாமே இம்பார்ட்டன்ட். யுனெஸ்கோ WHO பிகாஸ் யூனிசெஃப் வந்து போன வாட்டி கேட்டாங்க. இந்த ரெண்டும் இந்த வாட்டி கேட்க சான்சஸ் இருக்குது சரிங்களா. ஓகே கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். சார்ஜியோ கிரைசிஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம் சரிங்களா. ஏன்னா வந்து ஆர்ச்டியூக் ஃப்ராங்கை வந்து மர்டர் பண்ணனால தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படின்ட்டு. தென் இருங்க பசங்களா, எஸ் 3 pillars. ஸோ யூனிசெஃப் 1946, WHO 1948, யுனெஸ்கோ 1946. யுனெஸ்கோ யூனின்னு வருதுல்ல அது ரெண்டு 1946. தென் இதுவும் நியூயார்க்கு. ஸோ USA, சுவிட்சர்லாந்து, ஃப்ரான்ஸ். ஸோ இது இப்படி ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. ஸோ USA யூனிசெஃப் வந்து USA, WHO வந்து சுவிட்சர்லாந்து, ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் WHO வந்து வேர்ல்டு ஹெல்த் வந்து ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் ஜெனீவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் யுனெஸ்கோ வந்து பாரிஸ், ஃப்ரான்ஸில் வந்து அந்த ஈஃபில் டவர் இருக்குல்ல அந்த எஜுகேஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. எஸ் நான் டைம் ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன். கோர் மேண்டேட் இது வந்து சில்ட்ரன் இதிலே இருக்குது. இது குளோபல் ஹெல்த் அண்ட் டிசீஸ் எராடிகேஷன், போலியோலாம் எராடிகேட் பண்ணியிருக்கும் சரிங்களா. ஹிந்தி இஸ் நாட் ஏ நேஷனல் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஓகே ஹிந்தி இஸ் நாட் ஏ நேஷனல் லாங்குவேஜ். 22 லாங்குவேஜஸ் ஆர் தேர் சரிங்களா. நேஷனல் லாங்குவேஜ் ஒன்று இல்லவே இல்லை சரிங்களா. உங்களுடைய ஸ்கூல் பிரின்சிபல்கிட்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட கேளுங்க சரிங்களா. ஹிந்தி இஸ் நாட் ஏ நேஷனல் லாங்குவேஜ். India has a 22 language, 22 scheduled language. Okay, fine. 22 scheduled language இருக்குது பசங்களா சரிங்களா. ஸோ எந்த ஒரு லாங்குவேஜும் நமக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த ஆஃப்டர் த ஹாலிடேஸ் உங்களுடைய போர்டு ஹாலிடேஸ்க்கு அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ், ஜாப்பனீஸ், ஜெர்மன், ஹிந்தி என்ன லாங்குவேஜ் உங்களுக்கு பிடிக்குதோ எக்ஸ்ட்ரா ஒரு லாங்குவேஜ் எப்பவுமே கருத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபைன். ஸோ வி ஆர் டேக்கிங் எ bilingual class, Tamil and English for the Tamil Nadu audience. Okay. Then flagship intervention. So universal immunization and emergency relief நிறைய ஃபண்ட்லாம் கொடுப்போம். தென் வந்து மலேரியா எராடிகேஷன் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட், யுனெஸ்கோவில் வந்து வேர்ல்டு ஹெரிட்டேஜ் லிஸ்ட் அண்ட் லிட்ரஸி ரிமூவல் இதெல்லாமே இருக்குது சரிங்களா. ஸோ இதை வந்து ரெக்கக்னிஷன் வேறு கிடச்சிருக்கு, நோபல் பீஸ் ப்ரைஸ் அண்ட் இந்திரா காந்தி ப்ரைஸ் எல்லாம் ஓகேங்களா. தென் 2024 நான் தான் சொன்னேன்ல செக்யூரிட்டி கவுன்சில், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் WHO, நாம் 2024 நான் பார்க்கவே இல்லை பசங்களா. ஆனால் ப்ரெடிக்ட் பண்ணது பார்த்தீங்களா இதே தான் நமக்கு நாளைக்கு வரும் சரிங்களா. ஓகே 3 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில் டிட்டோ அப்படியே வரப்போகுது. செக்யூரிட்டி கவுன்சில், தென் WHO, யுனெஸ்கோ, நாம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த செக்யூரிட்டி கவுன்சில் மெயின்டைன் த பீஸ், சாங்ஷன் த பவர், டிப்ளாய் த ஃபோர்ஸஸ், இது எல்லாமே யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில். இந்த செக்யூரிட்டி கவுன்சில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிகாஸ் இந்த செக்யூரிட்டி கவுன்சில் தான் நம்ம மெம்பர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் சரிங்களா. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த WHO, டிசீஸ் கண்ட்ரோல், ஹெல்த் ப்ரொமோஷன் அண்ட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ். ஃபைன். ஸோ நாம் யுனைடெட் நேஷன் எய்ம்ஸ் டு மெயின்டைன் தி இன்டர்நேஷனல் பீஸ் த்ரூ த செக்யூரிட்டி கவுன்சில். பட் ரெண்டு இடத்துல இருக்குது, USA அண்ட் USSR சொல்லிட்டு ரெண்டு சூப்பர் பவர். ரெண்டு சூப்பர் பவர்லையுமே ஜாயின் ஆகாமல் தனியாக இருக்கிறது தான் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் சரிங்களா. ஓகேங்களா, நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். அந்த நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணது 3 பேர், நேரு, அப்துல் நாசீர் அண்ட் டைட்டோ. நேரு ஃப்ரம் த இந்தியா, அப்துல் நாசீர் ஃப்ரம் த ஈஜிப்ட், டைட்டோ ஃப்ரம் த யூகோஸ்லோவியா. ஓகேங்களா, fine. So security council again 5 permanent members, 10 non-permanent members சரிங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த 5 permanent members வந்து ரஷ்யா, USA, பிரிட்டன், சைனா, ஃப்ரான்ஸ். ஸோ இதை வந்து 5 லாங்குவேஜஸும் இருக்கும் இவங்களுக்கு சரிங்களா. ஃபைன். இந்த வீட்டோ பவர் இவங்களுக்கு எல்லாமே வீட்டோ பவர் இருக்கும் பசங்களா. தென் நான் அலைன்மெண்ட் மூமெண்ட் இப்போ தான் சொன்னேன் சரிங்களா, இது அப்படியே தான் இருக்குது. நான் பெர்மனெண்ட் வந்து எலெக்டட் 2 years. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான் பசங்களா, அப்படியே செக்யூரிட்டி கவுன்சில் வரும் சரிங்களா. ஃபைன். நெக்ஸ்ட் 2023 சரிங்களா. சாட் பாக்ஸில் அகைன் அண்ட் அகைன் பசங்களா டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ யாராவது ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, நம்மளை வந்து ஆல்வேஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி சிவிக்ஸ் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா ஆல்வேஸ் டிக்னிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி இருக்குது, கண்டெம்பரரி இருக்குது, சாரி சிவிக்ஸ் எல்லாமே இருக்குது. வி ஹாவ் டு மெயின்டைன் த டிக்னிட்டி. வி ஹாவ்
எப்படி சொல்கிறது, ஃபேக்ட்ஸை வச்சு தான் நம்ம பேசணும் ஆல்வேஸ். சரிங்களா? நாட் பீங் எமோஷனல் வச்சு வேணாம். நம்மக்கிட்ட ஃபேக்ட் இருக்குது, நம்மக்கிட்ட என்ன கான்ஸ்டியூஷன் இருக்கோ அதை வச்சு பேசலாம். சரியா? ஃபைன். வாட் இஸ் த காம்போசிஷன் ஆஃப் செக்யூரிட்டி கவுன்சில், தென் டேர்ம் ஆஃப் த நான் பெர்மனன்ட் மெம்பர்ஸ். இதே தான் இப்போ தான் பார்த்தோம், அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. 15 10+5 இருக்கும். தென் வந்து இந்த 5 யூஎஸ், யூகே, ரஷ்யா, இந்தியா, சைனா, சாரி ஃப்ரான்ஸ் அண்ட் சைனா. இந்தியா வரணும், கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். சரிங்களா? ஓகே. தென் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஜெனரல் அசம்பிளி, பட்ஜெட்ரி பவர்ஸ், இது எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஃபைன். ஓகே பசங்களா? எஸ், ஒரேடியாக முடிஞ்சு. சரிங்களா? எஸ், நாளைக்கு ரிவிஷன் இல்லை பசங்களா, இங்கேயே நீங்கள் முடிஞ்சு. நாளைக்கு சண்டே இஸ் ஃபார் நீங்கள் உங்களுடைய ஓன் ரிவிஷன் தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் நம்ம நெக்ஸ்ட் லைவ் நம்ம எடுத்தோம். ஓகே ஃபைன். ஸோ ஒன் செகண்ட், தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ ஆல். ஸோ உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. குட்டி ஸ்டோரியோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுக்கலாம். ஓகேவா சார்? சாப்டர் ஃபஸ்ட்டு சிலபஸ்ன்னு ஆரஞ்சு கலரில் ஒரு புக்கு பாக்ஸ் இருக்குது, அது மட்டும் படித்தா போதுமா சார்? அது எனக்கு தெரியலப்பா, அது என்னன்னு தெரியல. சரிங்களா? நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஓகேங்களா? எஸ், காந்தி எரா. ஸோ காந்தியன் எரா வந்து கருட் டிஃபென்ஸ் ட்ரைனிங் அகாடமின்னு சொல்லிட்டு நமது இன்னொரு சேனல் இருக்குது. சரிங்களா? ஸோ அதில் வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். காந்தியன் எரா 1857 to இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். அதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். சார் 3 மார்க்ஸ் 4 மார்க்ஸுக்கு 3.4 பாயிண்ட்ஸ் எழுதலாம். ஓகேவா பசங்களா? அங்கே கேட்ட கண்டென்ட்டுக்கு நம்ம கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணவே போதும். சரிங்களா? 4 பாயிண்ட்ஸ் 5 பாயிண்ட்ஸ் எல்லாம் மினிமம் 3 to மேக்ஸிமம் 5 to 6 பாயிண்ட்ஸ் எழுதுங்க போதும். கண்டெம்பரரியில் நான் சொல்லிட்டேன், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் ஃபஸ்ட்டு படிங்க. பசங்களா திரும்ப வந்து நீங்கள் வந்து லைவை திருப்பி போய் பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் வந்து யுனெஸ்கோ, யூஎன் ஏஜென்சிஸ்லேயே அதுவுமே வந்து WHO செக்யூரிட்டி கவுன்சில், தென் வந்து நான் அலைன்மெண்ட் மூமெண்ட். ஸோ இதுதான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறது. பட் எக்ஸ்ட்ராவாக வந்து செகண்ட் வேர்ல்டு வார் டிக்டேட்டர்ஷிப் படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறோம். சாரி. சரி ஓகே. ஆக்சுவலாக பசங்களாம் லாஸ்ட் பெஞ்சில் இருக்க பசங்களா இந்த காந்தியன் டைம் லைன்னு சொல்லிட்டு. ஸோ நான் உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே ஃபைன். டைம் லைன் நம்ம குயிக்காக சொல்லிடுறேன் நான். ஸோ ஒரு 5 மினிட்ஸில் நம்ம முடிச்சிடலாம். எஸ், நான் நோட்ஸ் நான் சொல்கிறேன். சரி, காந்தி நேராக வாங்க பசங்களா. சரிங்களா? காந்தி நேரம் மட்டும் சொல்லிடுறேன். ஒருவேளை லாஸ்ட் பெஞ்ச் எப்பயுமே வந்து எங்கள் பசங்களை வந்து கைவிடாது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து சப்போஸ் சார் காந்தியன் லெசன் ஆல்வேஸ் வந்து பசங்களா யாராவது 9th படிக்கிறீங்க 10th போகிறீங்க அப்படின்னு நினச்சிங்களா, நம்மளோட ஸ்பெஷாலிட்டி ஆல்வேஸ் வந்து காந்தியனில் ஃபோக்கஸ் பண்ணுறது தான். எல்லா ஸ்கூல்ஸ் அண்ட் எல்லா அகாடமிஸுமே லெஃப்ட் அவுட் ஃபார் த காந்தியனிசம். பட் வந்து காந்தி இல்லாமல் இந்தியா இல்லை. சரிங்களா? இன்றைக்குமே காந்தியன்ஸ் இருக்காங்க. அட் த எண்ட் ஆஃப் த ஸ்டோரி நான் ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். சரிங்களா? எஸ், காம்பிடென்சி கொஷின் வரும். சரிங்களா? காம்பிடென்சி தான் 1 மார்க் கொஷின் தான் வரும். சரிங்களா? அகைன் அண்ட் அகைன் ரிப்பீட் பண்ணாதீங்க. மவுண்ட்பேட்டன் பிளான் ஆல்ரெடி சொல்லியாச்சு, பார்ட்டிஷன் பிளான்னு சொல்லிட்டு. திருப்பி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள் அந்த 1 ஹவரை. ஓகே, 1915க்கு சரிங்களா காந்தி வந்து காந்திஜி வந்து இந்தியா வராரு 1950. அதுக்கு முன்னாடி காந்திக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து காந்திஜிக்கு வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து ஒரு பெரிய வந்து சக்ஸஸ் ஆகுது. சரிங்களா? காந்திஜி சவுத் ஆஃப்ரிக்காவில் சக்ஸஸ் ஆகிறார். அதனால் இந்தியாவில் வந்து வெல்கம் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இந்தியாவில் வந்து ஒரு கிராண்ட் வெல்கம் நடக்குது. ஸோ அப்போ இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து காந்திஜி வந்து வித் மென்டர், காந்திஜியோட மென்டர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகுலே, அவரால் காந்திஜி இந்தியா வரவழைக்கப்படுறார். சரிங்களா? ஸோ அவர் வந்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக சுற்றி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை வந்து ஒரு 3 கேக் வாக் அப்படின்னு சொல்லலாம்.
சம்பரன், அகமதாபாத், தென் கேதா. ஸோ இது மூணுமே வந்து காந்தி வந்து 1916 to 1918 வந்து டிஃப்ரெண்ட் பிளேஸில், பீகாரில், இது ரெண்டும் குஜராத்தில். ஸோ இது எல்லாமே வந்து அங்கே இருக்கிற சின்ன சின்ன எப்படி சொல்கிறது, சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து சால்வ் பண்ணி காந்தி வந்து இதுவாகிறாரு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு காந்தி வந்து வராரு. அதுக்கப்புறம் 1918 இன்பிட்வீனில் என்ன நடக்குதுன்னா, ரவுலத் ஆக்ட் அப்படின்னு ஒன்று நடக்குது. ரவுலத் ஆக்ட்னு ஒன்று பிரிட்டிஷ் போடுறாங்க. 1918 ரவுலத் ஆக்டில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 years imprisonment, சரிங்களா, வித்தவுட் அரெஸ்ட் வாரண்ட். சரிங்களா? இதை வந்து காந்தி வந்து பிளாக் ஆக்ட் அப்படின்றாங்க. என்னடா இந்த மாதிரி ஒரு ஆக்டை போடுறீங்கன்ட்டு. தென் 1919 ஜாலியன் வாலாபாக் மசாக்கர் நடக்குது அம்ரிஸ்டரில். ஸோ ஆல்வேஸ் இது ரெண்டுத்தில் ஆல்ரெடி வந்து இந்துஸு, சீக்ஸ் பீப்புள் இது எல்லாமே ரொம்ப கொந்தளிச்சு போயிருக்காங்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு. காந்தி அதுக்கப்புறம் 1920 கிலாஃபத் இஷ்யூ வேறு நடக்குது. கிலாஃபத்னா இப்போ எப்படி போப்பாண்டவர் அப்படின்னு இருக்காங்க, அந்த மாதிரி முஸ்லீம்ஸுக்கு காலிஃபா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், கலிஃபா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு பிரிட்டிஷ் வந்து டர்க்கியில் சொல்லிட்டாங்க. அதனால் அங்கே இருக்க முஸ்லீம்ஸ்க்காக இந்தியன் முஸ்லீம்ஸுமே வந்து முகமது அலி, ஷவுகத் அலின்னு சொல்லிட்டு கிலாஃபத் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து காந்தி கிட்ட கொடுத்துட்றாங்க. சரிங்களா? தென் இந்த மூணுத்தையும் வச்சுக்கிட்டு காந்தி வந்து 1920 என்ன பண்ணுறாருன்னா, நாக்பூரில் நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறாரு. இது எல்லாமே தான் காசஸ். நான் கோஆப்ரேஷன் மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஒரு 2 years நல்லா. நான் கோஆப்ரேட் என்னது, டோன்ட் கோஆப்ரேட் வித் த கவர்மெண்ட், பிரிட்டிஷோட கோஆப்ரேட் பண்ணாதீங்க அப்படின்றாரு. நெக்ஸ்ட் வந்து 1922 சௌரி சௌரா அப்படின்ற ஒரு பீகாரில், யூபியில் சௌரி சௌரா அப்படின்ற யூபியில் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து மிஷன் வந்து ஃபெயிலியர் ஆகிடுது. பிகாஸ் வந்து காந்தி வந்து இதை வந்து ஒரு சத்தியாகிரகா, ஒரு நான் வைலன்ஸில் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அட்டாக் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனே பர்ன் பண்ணுறதுனால வந்து இதுவாகிடுச்சு. ஓகேங்களா? தென் இப்படியே போயிட்டுருக்கு. 1927 சைமன் கமிஷன் அப்படின்னு ஒன்று வைக்கிறாங்க. சரிங்களா? தென் 1927 சைமன் கமிஷனில் தெர் இஸ் நோ இண்டியன், அதனால் அகெயின் வந்து ரெபல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. தென் 1930 தண்டி மார்ச், சால்ட் சத்தியாகிரகா அப்படின்னு ஒன்று நடக்குது. சரிங்களா? அது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட், பார்ட் ஆஃப் தட். சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்னா சிவிலியன்ஸ் வந்து டிஸ்ஓபே பண்ணுறாங்க ஒபீடியண்ட்டாக இல்லாமல். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து அதுக்கு பேர் தான் சால்ட்டுக்கு எப்பவுமே டேக்ஸ் கட்டணும். ஆனால் காந்தி தண்டி மார்ச் பண்ணது வந்து எவேஷன் ஆஃப் சால்ட் டேக்ஸ். நாங்கள் இதுக்கப்புறம் டேக்ஸ் கட்ட மாட்டோம் சால்ட்டுக்கு, சால்ட் வந்து எங்களுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் அப்படின்னு ஒன்று போடுறாங்க. ஸோ நடுவில் வந்து இன்பிட்வீனில் 1930, 31, 32 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று நடக்குது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. ஃபஸ்ட்டு ஒன்று நடக்குது லண்டனில். காந்தி, காங்கிரஸ் யாருமே போகல. அதனால் லார்ட் இர்வினும் காந்தியும் ஒரு பேக்ட் வைக்கிறாங்க. பிகாஸ் லார்ட் இர்வின் வந்து காந்தி நீங்கள் வந்து வாங்க செகண்ட் ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸுக்கு, தட் இஸ் காந்தி இர்வின் பிளான். அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் டேபிள் போகிறாங்க. சரிங்களா? தென் தேர்ட் ரவுண்ட் டேபிள் நடக்குது. தென் 1942 குவிட் இண்டியா மூவ்மெண்ட் அப்படின்னு நடக்குது. பிகாஸ் அதுக்கு முன்னாடி 1940 இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா, தென் ஆகஸ்ட் ஆஃபர், கிரிப்ஸ் மிஷன் இது எல்லாமே ஃபெயிலியர் ஆகுது. அப்போ ஜப்பான் வந்து ஜெர்மனி வந்து கொஞ்சம் இதுவாகுது. சரிங்களா? ஜெர்மனி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது. காந்தி வந்து பயப்படுறாரு. என்னென்னா வந்து ஜெர்மனி எங்கே ஹிட்லர் கையில் பிரிட்டிஷ் போயிட்டு திருப்பி பிரிட்டிஷ் காலனிஸ் எல்லாம் நம்ம அவங்ககிட்ட போயிடுவோமோ. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங் ஆகணும். குவிட் இந்தியா மூவ்மெண்ட், இந்தியா விட்டு வெளியேறு, டூ ஆர் டை அப்படின்னு சொல்லிட்டு குவிட் இந்தியா மூவ்மெண்ட் பண்ணுறோம். ஸோ இதுதான் காந்தியன். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ காந்தியோட பொலிட்டிக்கல் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ உங்களோட இஃப் அட் ஆல் டைம் பெர்மிட்ஸ், ஸோ காந்தியோட சோஷியல் லைஃப் படிங்க. காந்தியோட வந்து ஆஃப்டர் இந்த எக்ஸாமுக்கு அப்புறம், சரிங்களா, காந்தின்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. சரிங்களா? நைட் எதனா ஃப்ரீயாக இருந்தால் நான் காந்தின்ற அந்த தமிழ் மூவியை பாருங்கள். இப்போ நான் சொன்னது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த 3 hours மூவியில் தமிழ் மூவி தான். இது பண்ணலாம். சரியா? ஃபைன் பசங்களா? எஸ், காந்தி நேரம் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ வேறு எதனா இருந்துச்சுன்னா கேளுங்க. ஃபைன். ஓகே பசங்களா? ஸோ வி வில் எண்ட் வித் ஒன் ஸ்டோரி ஆஸ் யூஷுவல். சரிங்களா? ஸோ காந்தி பற்றி லாஸ்ட்டாக சொன்னதுனால வந்து ஒரு காந்தியன் பற்றியே நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸ்டில் த காந்தியன் லிவ்ஸ் அமாங் திம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்னா வந்து ஒரு லேடி பற்றி தான். இந்த மார்ச் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாருமே லேடிஸ் பற்றி, உமன்ஸ் டே அப்படின்ட்டு. பட் இன்றைக்கி நம்ம கிளாஸஸை வந்து ஒரு உமன் காந்தியனை பற்றியே நம்ம முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் நேம் இஸ் கிருஷ்ணமால் ஜெகநாதன். சரிங்களா? அவர் நேம் இஸ் கிருஷ்ணமால் ஜெகநாதன். ஸோ அவங்க வந்து
எப்படி சொல்கிறது, லேண்ட் இல்லாதவங்களுக்கு லேண்ட் வாங்கி தந்திருக்காங்க. சரிங்களா, நிறைய பேர் வந்து கீழ்வெண்மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடந்திருக்கும். அதில் வந்து லோயர் கேஸ்ட் பீப்புளை வந்து அப்படியே பேர்ன் பண்ணிட்டாங்க. அவங்களுக்காக லேண்ட் வாங்கி தந்தாங்க. சரிங்களா, ஓகேங்களா, அவங்களுக்காக போராடி, ஓகேங்களா, அவங்க எப்பயுமே வந்து காந்தியன் மூமெண்ட் மாதிரி காந்தி அண்ட் வினோபாவே இவங்க எல்லாமே வந்து ஒரு 4 லீடர்ஸாக வச்சு லேண்ட் இல்லாதவங்களுக்கு, ஐ மீன் நஷ்ட எல்லாருக்குமே கிட்டத்தட்ட ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து வாங்கி தந்திருக்காங்க. சரிங்களா, ஸ்டில் ஷீ லீவ்ஸ். ஓகேங்களா, திண்டுக்கல்லில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அம்மா அவர்கள். கிட்டத்தட்ட வந்து 1925 பிறந்தவங்க, நூற்றாண்டை கடந்து. சரிங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ தான் 100 வயசு முடிஞ்சு 101 நடந்துட்டுருக்கு. சரிங்களா, ஸோ அவங்க எல்லாமே அந்த கண்கள் எல்லாமே காந்தியை பார்த்தது, காந்தியை கேட்டது. அதே மாதிரி காந்தியை மாதிரியே வந்து நான் வயலன்ஸில், உண்மை மேலேயும் சத்தியாகிரகம் மேலேயும் நம்பிக்கை வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரிங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஜென்சி க்ரௌடாக வந்து ட்ரூத்னா என்ன, சத்தியாகிரகம்னா என்ன, எப்பயுமே டிட் ஃபார் டேட் தான், நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ட்டு. பட் இந்த ரியல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னா நான் வயலண்ட்டாக இருக்கிறது தான். நம்ம ஒருத்தனை அடித்தாலும் அதை தாங்குற அந்த எண்டூரன்ஸ், நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது இல்லை. சைலன்ஸ் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன், மோஸ்ட் பவர்ஃபுல் மீனிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அம்மாவை பற்றி நிறைய தேடிங்க யூடியூப்பில். ஆஃப்டர் த உங்களுடைய போர்டு எக்ஸாமுக்கு அப்புறம் என்னோடய ரிக்வெஸ்ட் என்னென்னா, கிருஷ்ணமால் ஜெகநாதன் அம்மாவை பற்றி நிறைய ஸ்பீச்சஸ் இருக்குது, டெடெக்ஸில் நிறைய பேசியிருக்காங்க. சரிங்களா, ரீசெண்டாக நம்மளுடைய சிஎம் வந்து கூப்பிட்டு கூட அவங்கள ஆனர் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஃபைன், ஓகேங்களா. ஸோ இந்த கிளாஸ் வந்து ஐ எம் டெடிகேட்டட் டு த கிளாஸ் டு அம்மா. சரிங்களா, ஸோ கிருஷ்ணமால் ஜெகநாதன் அம்மாவுக்கு தான் இந்த கிளாஸை நான் டெடிகேட் பண்ணுறேன். பிகாஸ் வந்து இந்த வயசுலையுமே 101 வயசுலையுமே வந்து என்னை விடுங்க, இன்னமும் வந்து அநீதியில் நடக்குது, இன்னமும் அந்த சோஷியல் காசஸ் எல்லாமே நான் போராடுவேன், இன்னமும் நிறைய பேர் வீடு கட்டி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன், கவர்மெண்ட்கிட்ட வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொதுநலம் எண்ணம் இருக்குல்ல, இது எல்லாமே நமக்கு வரணும். நம்ம ஆல்வேஸ் வந்து எனக்கு என்ன வேணும், செல்ஃபிஷ் தாட்லேயே இருக்கும். சரிங்களா, எப்போ நம்ம சொசைட்டிக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம், நேதாஜியும் சொல்லியிருப்பார், கிவ் யுவர் பிளட், ஐ வில் கிவ் யுவர் ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா, மேபி சுபாஷ் சந்திர போஸ் வந்து வயலண்ட்டாக இருந்தாலுமே அந்த ஒரு கோர்ட்டில் வந்து நல்லா இருக்கு பாருங்கள். ஸோ நம்ம வந்து நம்ம நாட்டுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சரிங்களா, எஸ், இன்னைக்குள்ள ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக முடிக்க முடியும். ஃபைன். ஸோ நிறைய சர்ச் பண்ணி பாருங்கள் கிருஷ்ணமால் ஜெகநாதன் பற்றி. சரிங்களா, எஸ், ஃபைன். ஸோ டைம் எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து 10 மார்க் ஆரம்பிங்க. சிவிக்ஸ் வந்து 10 மார்க் ஆரம்பிங்க. ஸோ அது ஈஸியாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1 ஹவரில் வந்து ஈஸியாக சிவிக்ஸ் 10 மார்க், நாட் 1 ஹவர் 45 மினிட்ஸில். அகைன் ஹிஸ்ட்ரி அண்ட் கண்டெம்பரரி, இது மூணும் 1.5 ஹவருக்குள்ளே முடிக்கிற மாதிரி பாருங்கள். சரிங்களா, 1.5 ஹவர் டு 145 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி பாருங்கள். அதுக்கப்புறம் 2 மார்க் வருங்க, லாஸ்ட்டாக 1 மார்க் வாங்க. சரியா, ஃபைன். எஸ் பசங்களா, திருப்பி ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நான் எல்லா லெசனுமே திருப்பி சொல்லிட்டேன். அகெயின் வி ஆர் சைனிங் ஆஃப். சரியா, ஸோ நாளைக்கு தெர் இஸ் நோ லைவ் கிளாஸ் டுமாரோ. இதோட லைவ் கிளாஸ் ஆகாது, அவ்வளோதான். ஃபைன். அகெயின் நான் சொல்கிறேன், சிவிக்ஸில் ஜஸ்ட் 3 லெசன். இப்போது என்னுடைய ஃபேஸ் நான் சொல்லிடுறேன். சரிங்களா, ஒரே நிமிஷம். இங்கே நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். சரியா, எஸ், இன்னைக்குள்ளே ஹிஸ்ட்ரியை முடிக்க முடியும் பசங்களா. ஸோ மைண்ட் செட் தான் பசங்களா, அந்த மைண்ட் செட். சரிங்களா, முகமது கலி அதெல்லாம் வந்து நிறைய மைண்ட் செட் தான். இப்போ அம்மாவை நினச்சிட்டு இருக்காங்களா, 100 இயர்ஸை தாண்டியுமே வந்து அந்த மைண்ட் செட்டில் தான் வந்து அவங்களுடைய உயிர் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்கு. சரிங்களா, நான் தோந்துட்டேன், இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற மாதிரி தான். சரியா, ஸோ சிவிக்ஸில் சிவிக்ஸில் பார்லிமெண்ட்டு, தென் பிரைம் மினிஸ்டர், ஜுடிஷியரியில் சுப்ரீம் கோர்ட் அண்ட் சபார்டினேட் கோர்ட்ஸ். ஸோ இதை மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். எக்ஸ்ட்ராவாக என்ன சொல்லியிருக்கோன்னா வந்து பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் சும்மா படித்து வச்சுக்கோங்க அப்படின்னு. திஸ் இஸ் அ டேம் மோர் இம்பார்ட்டன்ட் திங். சரிங்களா, ஸோ எக்ஸ்ட்ராவாக பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் ஹைகோர்ட் இது எல்லாத்துலேயுமே 2 மார்க் படித்து வச்சுக்கோங்க. சரிங்களா, தென் இதில் இருக்கிற ப்ரீவியஸ் எல்லாம் கொஸ்டின் படித்து வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஃபுல்லாக படிங்க, இதில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் படிங்க. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ரிவோல்ட் ஆஃப் 1857, அதில் இருக்கிற கான்சிக்வன்சஸ் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் காசஸ்லாம் கொடுங்க. செகண்ட், ஃபேக்டர்ஸ் க்ரோத் ஆஃப் நேஷனலிசம், 3 லீடர், மாட்ரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்டு. சார் மாட்ரேட்டில் 3 லீடர், கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி. நெக்ஸ்ட் வந்து ஆர்ம்ஸ் ஆக்ட்டு, வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட்டு, அதுக்கப்புறம் இல்பர்ட் பில்லு, இதெல்லாமே. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட் வந்து செகண்ட் அப்படியே நான் என்ன படிக்க சொன்னால் ஐஎன்சி அதோடைய அப்ஜெக்டிவ்,
இதெல்லாம் இங்கேயே வந்துடும் சரிங்களா. செகண்ட் என்ன படிக்க சொன்னால் போஸு, INA, பார்ட்டிஷனு, மவுண்ட் பேட்டன் பிளான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு செகண்ட் இதுவாக வச்சுக்கோங்க சரிங்களா. நெக்ஸ்ட்டு இதில் காந்தியன் மட்டும் லாஸ்ட்டாக காந்தியனில் NCM, குவிட் இண்டியா, CDM இதோட காசஸ் ரிசல்ட்ஸ் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு கண்டெம்பரரியில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து யூஎனில் ஏஜென்சிஸில் WHO, UN செக்யூரிட்டி கவுன்சில், நெக்ஸ்ட்டு நாம் இதை மட்டும் படிங்க ஃபுல்லாக. இப்போ இந்த இது எல்லாமே ஃபுல்லாக படிச்சுட்டு இதில் ஒரு பேராஷூட் மாதிரி ஒரு சேஃப்டி கேஸுக்கு டிக்டேட்டர்ஷிப், தென் செகண்ட் வேர்ல்டு வார் சரிங்களா. எவ்வளோ தான் பசங்களா ஃபைன். ஸோ இதில் டிக் பண்ணுறதுக்கு மட்டுமே வந்து நீங்கள் ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த பாக்ஸு, தென் இந்த பாக்ஸு, தென் இது எல்லாமே ஷுவர் ஷார்ட் கொஷின்ஸாக வந்துடும் நமக்கு. இது எல்லாமே வந்து எஸ்கேபிசம் சேஃப்டிக்காக நம்ம படிக்கிறோம் சரிங்களா. ஃபைன். ஓகே பசங்களா. ஸோ தேங்க்யூ ஆல். எஸ் டவுட் என்ன சொல்லுங்கள். ஸோ என்ன டவுட்டு? சார் டவுட் என்னன்னு சொல்லுங்கள். டவுட் சார்னா டவுட் என்னன்னு சொல்லுங்கடா. டவுட் என்னன்னு சொல்லுங்கள். we will end the class soon. டவுட் என்னன்னு சொல்லுங்கள். டவுட் எதுவுமே சொல்லாமல் டவுட்னு நான் என்ன பண்ணிட்டோம். எஸ் இன்னைக்குள்ளே ஹிஸ்ட்ரி முடிக்க முடியும். ஃபைன். ஓகே யூ அட்டன். எஸ் ஹிஸ்ட்ரியும் நீங்கள் கண்டெம்பரரி இல்லாமல் ஹிஸ்ட்ரிலையும் சிவிக்ஸ்லையுமே அட்டன் பண்ணலாம் சரிங்களா. ஏன்னா ஹிஸ்ட்ரியில் உங்களால் 3 கொஸ்டின் அட்டன் பண்ணி, ஆனால் எப்படி நீங்கள் கண்டெம்பரரி வந்து தான் ஆகணும். 6, 7, 8 வந்து பண்ணலாம். ஃபைன். ஹிஸ்ட்ரியிலே நீங்கள் ஃபுல்லாக கண்டெம்பரரி படிக்காமல் மொத்தம் ஹிஸ்ட்ரியும் படிக்கலாம். பட் அது வந்து ரிஸ்க் ஃபேக்டர் தான். ஏன்னா கண்டெம்பரரியில் உங்களுக்கு நான் அலைன்மெண்ட், ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் இந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின் வர சொல்ல, அங்கே வந்து காந்தியன் கொஸ்டின் வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மாடரேட்டாக வரும்னு சொல்ல வரேன். இந்த பக்கம் ஈஸி கொஸ்டின் வச்சுட்டு அதனால தான். ஃபைன். ஓகே பசங்களா முடிச்சுக்கலாமா? லைவ் ஓகேவா? ஸோ நாளைக்கு லைவ் இல்லை. நாளைக்கு வந்து ஷுவராக படிங்க. இப்போ 4:30 ஆக போகுது அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்துங்க. 45 மினிட்ஸ் நேச்சுரல் பிரேக் எல்லாமே எடுத்துகிட்டு அகெயின் 5 o'clock உட்காருங்க. 5 o'clock உட்காந்து நான் இப்போ இந்த சொன்ன லெசன்ஸ் எல்லாமே தரவாக படிங்க சரியா. டைம் மேனேஜ்மெண்ட் அகைன் நான் சொல்லிட்டேன் பசங்களா. டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து 10 மார்க் எழுதுங்க. ஃபஸ்ட்டு சிவிக்ஸ் எழுதுங்க, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி, நெக்ஸ்ட் கண்டெம்பரரி, அதுக்கப்புறம் 2 மார்க், அதுக்கப்புறம் 1 மார்க் அப்படின்னு வாங்க. எல்லாத்துலேயுமே அழகாக 30 to 40 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. டைமை பார்த்துட்டே இருங்க. ஒரு 10 மார்க்குக்குமே 15 மினிட்ஸ் தான் சரிங்களா. 5 10 மார்க் எழுத போகிறேன் நான். 15 into 5 75 மினிட்ஸ். 75 மினிட்ஸ் இந்த சென்ஸ் 1 hour 15 மினிட்ஸ். அந்த 1 hour 15 1 hour 13 கூட வச்சுக்கோங்க. 1 hour 45 கூட வச்சுக்கோங்க. வித்தின் 1 hour 45 மினிட்ஸ் நான் மொத்தமே ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறேன் சரியா. எஸ் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லியாச்சு. எஸ் நம்ம லாஸ்ட் பெஞ்ச் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து மண்டே கிளாஸ்க்காக, அடுத்த இயர் 2027க்காக நம்மளுடைய ஆன்கோயிங் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. லைவ் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. இன்றைக்குமே 6 o'clock கிளாஸ் இருக்குது சரிங்களா. ஸோ மண்டே டு ஃப்ரைடே சாட்டர்டே வந்து நம்மளுடைய லைவ் கிளாஸஸ் லாஸ்ட் பெஞ்சில் CBSE அண்ட் ICSEக்கு வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு பசங்க ஜாயின் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுடைய ஜூனியர்ஸ்க்கு, உங்களுடைய ஸ்கூல் ஜூனியர்ஸ்க்கு, உங்களுடைய தெரிஞ்சவங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளோட லாஸ்ட் பெஞ்ச் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ யாராவது ஆல்ரெடி 9th படிச்சுட்டு இருக்கவங்க இப்போ 10th போகிறீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர்ஸ் இருக்குது சரிங்களா. இதே மாதிரி ஒரு லெசனுக்குமே சரிங்களா. லாஸ்ட் மினிட்லாம் நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனோம். ஒரு யூனிட்லையுமே ஒரு கொஸ்டினுமே ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ஏஐ ஹெல்ப்போட மைண்ட் மேப், இன்ஃபோகிராஃபிக்ஸ், வீடியோஸ் அண்ட் தென் மார்க் டெஸ்ட்டு, கொஸ்டின்ஸு, MCQs இது எல்லாமே நம்ம வந்து அடுத்த அகாடமிக் இயருக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம வந்து நல்லாவே ரெடி பண்ணிகிட்ருக்கோம், டிசைன் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. எஸ் சார் எவ்ரிதிங் எல்லாருமே சென்டம் வாங்கலாம் பசங்களா. 95, 96 எல்லாருமே வாங்கலாம் சரிங்களா. ஸோ 80 மார்க்ஸ் வந்து கேரண்டீடாக 70 வாங்கலாம். அந்த 70 to 80 வந்து 1 மார்க்கில் ஒரு 2 போகும், 2 மார்க்ஸில் ஒரு 1 மார்க் போகும், 5 10 மார்க்ஸ்லையுமே 1 மார்க் போகும். இதுதான் வந்து பேஸ். மற்றபடி எல்லாருமே 70 ஆல்ரெடி 20 உங்கள் ஸ்கூலில் போட்டுவாங்க. 90 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. எஸ் யூ கேன் கெட் த சென்டம் சோவாஸ் சரிங்களா. ஆல் தி பெஸ்ட்.
ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் எல்லாருமே ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள், எக்ஸாம்ஸ் எல்லாமே நல்லா பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள். ஸோ டென்ஷன் இல்லாமல் சண்டே நாளைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சாப்டர்ஸ் வந்து நல்லா படித்து எழுதி பாருங்கள் டைம் லைன். ஸோ டோன்ட் வேஸ்ட் த உங்களுடைய ப்ரீஷியஸ் டைமை வந்து அடுத்தது யூடியூப் என்ன ஒன் ஷாட் என்னன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் யூடியூப் சேனல்ஸை பார்த்துட்டு இருக்காதீங்க. எல்லாரும் ஒன்றுக்கு தான் சொல்லுவாங்க பசங்களா, ஷோர் கொஷின்ஸ், எக்ஸ்பெக்டட் கொஷின், ஒன் ஷாட் கொஷின். நான் எதனா ஷோர் ஷாட் எதனா சொன்னேன்னா நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம சொன்னோம். சரிங்களா, லெசன்ஸை ஃபுல்லாக படிங்க. திரும்ப வந்து அது பாருங்க, இப்போ தான் சொன்னேன் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கொஷின் சொல்லிட்டு பண்ணாதீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம், சொன்னதை வந்து நீங்கள் பாருங்கள். சரிங்களா, இட்ஸ் நாட் அ வேஸ்ட் டைம். சரிங்களா, நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லியாச்சு ஆல்ரெடி. சரிங்களா, லைவ் கிளாஸஸில் பாருங்கள். அகெயின் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நாங்கள் வந்து லாஸ்ட் பெஞ்ச் நேர் சொன்ன மாதிரி தான், ஸ்பேமோ ஸ்கேமோ இது எதுவுமே நாங்கள் பண்ண விரும்பல. எங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ரைட் கைடன்ஸோட ரைட் ஸ்ட்ராட்டஜி சொல்லணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். சரிங்களா, அதனால தான் சேஃப்டி மெஷர்ஸ் தான் வந்து சேஃப்டி லெசன்ஸுமே நாங்கள் சொல்லியிருக்கோம். ஓகே, ஸோ வீட்டோ பவர்னால் ஒன்றும் இல்லை. வீட்டோ பவர்னால் வந்து இப்போது அவங்களுக்குன்னு ஒரு பவர் இருக்கும். இப்போ வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸ் ஈவன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருக்குது தெரியுமா, சைனா, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, அவங்க ஓட்டு போட்டால் தான், ஒருத்தர் கூட ஓட்டு போடலைன்னா அந்த பில் வந்து பாஸ் ஆகாது. அதுதான் வீட்டோ பவர். சரிங்களா, இதே பிரசிடென்ட் வீட்டோ பவர்ன்றது அது தனியாக இருக்கும். அசென்ட் அப்படின்னு பில்லுக்கு வந்து ரிஜெக்டட், அக்செப்டட் அப்படின்னு கொடுக்குறது தான். சரியா, ஸோ அதுதான் வீட்டோ பவர் ஆஃப் த பிரசிடென்ட், வீட்டோ பவர் ஆஃப் த பெர்மனன்ட் மெம்பர்ஸ். 2 வீட்டோ பவர் இருக்குது. சரியா, எஸ். வேறு பசங்களா வேறு எதனா டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ ஆல். சார் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் ஆல்ரெடி இப்போ தான் நான் சொன்னேன், நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். சரிங்களா, அதை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு நோட்டில் வந்து நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், அதோட காசஸ், ரவுலத் ஆக்ட், ஜாலியன் வாலாபாக், கிலாஃபத் இஷ்யூ, அதோடைய நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் எப்படி எண்ட் ஆச்சு, சௌரி சௌரா, இது எல்லாமே சொல்லியிருக்கோம். சரியா, இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் ஆல்ரெடி சொல்லியாச்சு. பிரியோ, உதியா, ஸோ போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இப்போ தான் 1.5 hour நம்ம நடத்திருக்கோம். 3 o'clockலேருந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் நம்ம சொல்லியாச்சு, போய் பாருங்கள். ஓகே, ஃபைன். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஆல் பசங்களா. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைமிங், தேங்க்ஸ் ஃபார் யுவர் ட்ரஸ்ட் அண்ட் பிலீஃப் ஆன் த லாஸ்ட் பெஞ்ச் அகாடமி. தென் உங்களுக்கு வந்து அந்த ட்ரஸ்ட் ஃபேக்டர்ஸ் வந்து உங்களோட ஜூனியர்ஸ் சொல்லணும்னா கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். தட் இஸ் அ கிரேட் ஹெல்ப் ஃபார் யுவர் ஜூனியர்ஸ். ஃபைன், தேங்க்யூ ஆல். எக்ஸாம் செம்மையாக பண்ணுங்கள், மாஸாக பண்ணுங்கள். சரிங்களா, ஆஃப்டர் த போர்டு எக்ஸாம், உங்களுடைய போர்டு எக்ஸாம் ஹாலிடேஸில் மீனிங்ஃபுல்லாக வந்து இது பண்ணுங்கள், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்குங்க. ஸோ நிறையா வந்து எப்படி சொல்கிறது, இம்பார்ட்டண்ட்டாக வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் சொல்லியாச்சு. சரிங்களா, ஐ எம் நியூனா வந்து அகெயின் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் லைவ் கிளாஸஸை. சிவிக்ஸ்லையும் சொல்லிட்டேன், ஹிஸ்ட்ரிலையுமே சொல்லிட்டேன். சரிங்களா, ஸோ ஹிஸ்ட்ரியில் அகெயின் ரிவோல்ட் ஆஃப் 1857, தென் வந்து என்னது ஃபேக்டர்ஸ் growth ஆஃப் நேஷனலிசம், ஐஎன்சி, போஸ், பார்ட்டிஷன், தென் வந்து மவுண்ட்பேட்டன் பிளானு, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், அதுக்கப்புறம் வந்து நாம், யுனெஸ்கோ, யுஎன் செக்யூரிட்டி கவுன்சில், WHO, இதெல்லாமே தான். சரிங்களா, எஸ். ஃபார் ஜாகிரஃபி சந்துரு சார் வரார், சந்திரகுமார் சார் வந்து சூப்பர்பாக வந்து பிபிடியோட வராங்க. மண்டே ஈவினிங்கு ரெடியாக இருங்க. சரிங்களா, ஸோ உங்களுடைய ஹாலிடேஸை மீனிங்ஃபுல்லாக இது பண்ணுங்கள். சரிங்களா, நல்லா ஜாலியாக ட்ரெக்கிங் போங்க, நல்லா டூர் போங்க. சரிங்களா, ஆல்வேஸ் வந்து ட்ராவல்ஸ் அண்ட் மெமரிஸ் வந்து ஸோ இம்பார்ட்டன்ட். சரிங்களா, ஓகே. நம்ம வந்து எல்லா கமெண்ட்டுமே நம்ம சொல்லிகிட்ருக்கோம். சரிங்களா, நம்ம எந்த கமெண்ட்டுமே வந்து நம்ம விடுறதில்லை. ஸோ எவ்ரி கமெண்ட் நான் திரும்ப சொல்லிகிட்டே தான் இருக்கேன். சரிங்களா, இக்னோர் த நெகட்டிவிட்டி. தென் லைஃப்பில் ஒன்றே தான், நிறைய ட்ராவல் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுங்கள். சரிங்களா, ஹிஸ்ட்ரி ரிமெம்பர்ஸ் யூ. ஓகே பசங்களா, ஃபைன். தேங்க்யூ ஆல் இஸ் வெல். தேங்க்யூ. ஸோ இந்த தேங்க்யூ ஸ்லைட்ஸுமே இவங்க எல்லாருமே நம்மளுடைய இந்தியன் ஃப்ரீடமுக்காக இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிட்டு விஷ் யூ வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஹிஸ்ட்ரி எக்ஸாம், ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ். சரிங்களா, ஸோ ஒரே ஒரு ஹேபிட் தான் பசங்களா, ஒன்று ஆடியோ புக் லிசன் பண்ணுங்கள், இல்லை வந்து புக் படிக்கிற ஹேபிட்டை வந்து வச்சுக்கோங்க. புக் படிக்கிற ஹேபிட்டும், செகண்ட் வந்து ட்ராவல் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நிறைய ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ஹேபிட் மட்டும் போதும். இந்த 2 ஹேபிட் வந்து ஆல்வேஸ் வந்து உங்களோட லைஃப்பை வந்து பிளாசம்ஸாக, செரிஸ்டாக வந்து மாற்றும். சரிங்களா, தேங்க்யூ பசங்களா. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் சிவிக்ஸ்க்கு இந்த லாஸ்ட் 2 ஒன் ஷாட்டுக்கு வந்து நீங்கள் ட்ரிபியூட் பண்ணணும், சாருக்கு எதனா பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஹாபிஸ் மட்டும் உங்கள் லைஃப்பில் வச்சுக்கோங்க. ஒன்று வந்து புக் ரீடிங் ஆர் லிசனிங் த புக்ஸ், செகண்ட் திங் இஸ் ட்ராவலிங். ஓகேங்களா, ஃபைன். தேங்க்யூ பசங்களா, தேங்க்யூ, ஆல் த வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல் இஸ் வெல்.